அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வநு'மினு பிஹி வனத்தவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த தலைப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாநாட்டை நாம் நடத்தி வருகிறோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இரண்டு உறுதிமொழிகளை அல்லாஹ்விடத்திலே கொடுக்கிறோம். ஒன்று லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற உறுதிமொழி, இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உறுதிமொழி. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், உன்னை மட்டும்தான் வணங்குவோம் என்று லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திரு கலிமா மூலம் உறுதிமொழி கொடுத்த முஸ்லிம்கள் அதை விலகி இணை கற்பிக்கிற காரியத்தை செய்கிற காரணத்தினால் அதற்கு எதிராக திருச்சியில லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை நாம் நடத்தினோம். இந்த உறுதிமொழியை மக்களுக்கு தெளிவாக வீடு வீடாக சென்று புரிய வைத்தோம். இரண்டாவது உறுதிமொழியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஒரு மந்திர சொல்லாகத்தான் நம்ம சமுதாயம் விளங்கி வைத்திருக்கிறார்களே தவிர அதனுடைய முழு அர்த்தத்தோடும் அதனுடைய முழு பரிமாணத்தோடும் இந்த கலிமாவை புரிந்து கொள்ளவில்லை என்பதால் மாவட்டந்தோறும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை விளக்குகிறோம். அதற்கு இந்த மாநாட்டை நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு நபி வழி நடந்தால் என்கிற தலைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் இந்த மாவட்டத்தில் இந்த மாநாட்டிற்கான பணிகளை முடுக்கி விடும் பொழுது நம்முடைய சகோதரர்கள் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். பல மாவட்டங்களில் இது போன்ற எதிர்ப்புகளை தொடர்ந்து சந்தித்து தான் வருகிறோம். அவர்கள் நம்மை எதிர்ப்பது போலவே நாமும் அவர்களை எதிர்க்கிறோம். அவர்கள் மாத்திரம் நம்மளை எதிர்க்கவில்லை, நாமும் அவர்களை எதிர்க்கிறோம். இப்ப நாம அவர்களை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? இந்த மாதிரி மக்களை எல்லாம் திரட்டி ஒரு பெரிய கட்சியாக உருவாக்கி தேர்தலில் போட்டியிட்டு அதன் மூலமாக ஆதாயம் அடைவதற்காக நாங்கள் இதை எதிர்க்கிறோமா? இல்லை. இதை எதிர்ப்பதன் மூலமாக மக்கள்கிட்ட நிதி திரட்டி அதன் மூலமாக எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக வேண்டி அதை எதிர்க்கிறோமா? இல்லை. நாங்கள் மதுஹபுகளை எதிர்க்கிறோம், தரிகாக்களை எதிர்க்கிறோம், இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிற போலியான இயக்கங்களை எல்லாம் எதிர்க்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? இந்த மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிவாகிவிட்டது. அவங்க கடைசி தூதர். அவங்களுக்கு பிறகு தூதர்கள் வருவார்களேயானால் அவங்க அந்த வேலையை பார்த்துக் கொள்வார்கள். நமக்கு எந்த வேலையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தூதர் வருவாரு, ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு இறை தூதர் வருவார் என்று சொன்னால் நமக்கு அந்த வேலை கிடையாது. அவங்க பார்த்துக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி தூதராக அல்லாஹ் ஆக்கினான் என்றால் என்ன அர்த்தம்? அவங்களுடைய போதனையை நம்ம தான் மக்களுக்கு கொண்டே சொல்லணும். அல்லாஹ் வேதத்தை நமக்கு தந்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகளை பாதுகாத்து நம்மகிட்ட கொண்டாந்து சேர்த்து விட்டான். இந்த ரெண்டையும் கொண்டு போய் நாம மக்களுக்கு சொல்லணும். இந்த ஒரு கடமைக்காகத்தான் சொல்கிறோமே தவிர அவங்களை பகைத்துக் கொள்வதற்காகவோ யாரையும் எதிரிகளாக்கி கொள்வதற்காக சொல்லவில்லை. யாரெல்லாம் நம்மை எதிர்க்கிறார்களோ அவர்கள் நாளைக்கு மறுமையில் வெற்றி பெற வேண்டும், சொர்க்கத்திற்கு போக வேண்டும். அப்ப நாங்கள் எல்லாம் நேர் வழியில் இருப்பது போல நீங்களும் நேரான வழிக்கு வாருங்கள். நீங்கள் எங்களை அடித்தாலும் உதைத்தாலும் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் எதிர்க்கிறோமே தவிர உங்களுடைய கொள்கையைத்தான் எதிர்க்கிறோமே தவிர உங்களை இல்லை. இந்த ஒரு அடிப்படையை எதிர்க்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால்,
இந்த மாவட்டத்தில் எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு புதுமையான ஒரு வாதத்தை வைத்து மக்களை குழப்பி இருக்கிறார்கள். அது என்ன வாதம் என்று சொன்னால், உருது மொழியில இந்த மதுஹபுங்கிற வார்த்தை இருக்குல்ல, இஸ்லாத்தையே மதுஹப்னு சொல்லுவாங்க. உருது மொழிக்காரங்க இஸ்லாம்ங்கிறது ஒரு மதுஹபு, உருது மொழியில் அந்த மதுஹப்ங்கிற வார்த்தை இஸ்லாம் மார்க்கத்திற்கும் சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு மதுஹபை ஒழிப்போம் என்கிறார்கள். மதுஹப்னா இஸ்லாம், இஸ்லாத்தை ஒழிக்கிறேன் என்கிறார்கள். இப்படி சொன்ன உடனே உருது பேசுகிற மக்களுக்கு என்ன செய்யறது? அவன் மதுஹபை ஒழிக்கிறேன் என்கிறான், இஸ்லாம் மதுஹபு தானே, மதுஹபை ஒழிக்கிறேன் என்றால் இஸ்லாத்தை ஒழிக்க மாநாடு போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி மக்களை உசுப்பி விடுகிறார்கள். இஸ்லாம் மார்க்கம் என்ன உருது மொழியிலே வந்தது? உங்களுடைய தாய்மொழி உருதாக இருக்கலாம், எங்க தாய்மொழி தமிழாக இருக்கலாம். இந்த ரெண்டு மொழியிலையும் இந்த மார்க்கம் வரல. இஸ்லாம் மார்க்கம் வந்து உருது மொழியிலையும் வரல, தமிழ் மொழியிலையும் வரவில்லை. அது அரபு மொழியிலே வந்தது. அப்ப அரபு மொழியிலே மதுஹப் என்பதற்கு என்னன்னு பார்க்காம உருது மொழியில உள்ள வார்த்தையை வைத்து என்ன செய்யறாங்க? இவங்க திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அரபு மொழியில இஸ்லாத்தை மதுஹப்னு சொல்லுவாங்களா? இஸ்லாம் மார்க்கத்தை மதுஹப் என்கிற பெயரால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? மதுஹப் என்ற பெயரால் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் மார்க்கத்தை சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. அரபு மொழியில மதுஹபுக்கு அர்த்தம் வேற. இன்னும் சொல்ல போனா மதுஹபுக்கு தப்பான அசிங்கமான அர்த்தம் தான் இருக்கு அரபு மொழியில. கழிப்பறைன்னு அர்த்தம் மதுஹபுக்கு. அரபு மொழியில மதுஹபுக்கு என்ன அர்த்தம்? கழிப்பறை, கழிவிடம் போறோம்ல, மலஜலம் கழிக்கிற மலசல கூடம் போட்டிருக்கான்ல, அதுக்கு தான் மதுஹப்னு சொல்லுவாங்க அரபில. அபூதாவுதுங்கிற ஒரு கிதாப் இருக்கிறது, ஹதீஸ் கிதாப். அதுல முதலாவது ஹதீஸே இதான், இதை பத்தி தான் இருக்கும். எப்படி? இதா அத அராதல் மதுஹப அபாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுஹபுக்கு போவார்களே ஆனால் கொஞ்சம் தூரமா போய் விடுவார்கள். மதுஹப்னு அர்த்தம் விளங்குதா? அந்த காலத்துல வீடுகள்ல கழிப்பறை கிடையாது, வெளியில தான் போவாங்க. அதை பற்றி அந்த சஹாபி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அராதல் மதுஹப, மதுஹபுக்கு போக விரும்பினால் தூரமா போய் விடுவார்கள். மதுஹபுக்கு அர்த்தம் விளங்குதா? அந்த மதுஹபுக்கு அர்த்தம் தப்பான அர்த்தம் அரபு மொழியில. குர்ஆன்லயும் மதுஹபுக்கு நல்ல அர்த்தம் இல்ல, ஹதீஸ்லயும். உருது மொழியில் நீங்க அர்த்தம் வச்சுக்கிட்டீங்க. அதை நாம சொல்வது எதை என்று சொன்னால், மார்க்கம் ஒரு மார்க்கமா இருக்கும் பொழுது ஷாஃபி மதுஹபு, ஹனபி மதுஹபு, மாலிகி மதுஹபு, ஹம்பலி மதுஹபு என்று பிரித்து வைத்திருக்கிறார்களே, இதை ஒழிக்கிறதைத்தான் நம்ம குறிப்பிட்டோமே தவிர இஸ்லாத்தை குறிப்பிடல. தெரிந்து கொண்டு இந்த மொழி அடிப்படையில் உள்ள மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? மதுஹபை ஒழிக்கிறேன்ட்டாங்க, நம்ம இஸ்லாத்தை ஒழிக்க போறாங்க அப்படின்னு உங்களை திசை திருப்புகிறார்கள். ஒரு சொல்லுக்கு வந்து மதிங்கிறோம். மதினா என்ன அர்த்தம்? மதி இருக்காடா உனக்கு, மதி கெட்டவங்கிறோம். என்ன புத்தின்னு அர்த்தம் தமிழ்ல. மலையாளத்தில் போய் மதினான்னு அர்த்தம் மதியமா, மதினா போகுதுன்னு அர்த்தம். அப்ப மலையாளத்தில் பேசும்போது மலையாள அர்த்தம் செய்யணும், தமிழ்ல பேசும்போது அந்த அர்த்தம் செய்யணும். அரபில மதினா வேற அர்த்தம், அசிங்கமான அர்த்தம். இப்படி ஒவ்வொரு மொழியில ஒரு அர்த்தம் இருக்குங்க. அவன் நம்ம என்ன மொழியில சொல்றோமோ அதை விட்டு விட்டு திசை திருப்புகிற விதமாக இஸ்லாத்தை ஒழிக்க மாநாடு போடுறாங்க. இப்படித்தான் கிளப்பி விட்டுருக்காங்க மக்களை. மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கொள்கைகளை தவறு என்று சொல்ல திராணி இல்லை. அவங்கள்ட்ட எந்த விதமான சான்றுகளும் ஆதாரங்களும் இல்லை. எப்படி உசுப்பி விட பார்க்கறாங்க? இந்த மாதிரி தப்பான ஒரு வாதத்தை பயன்படுத்தி தூண்டிவிட்டு மக்களை நமக்கு எதற்காக உசுப்பிட்டு பார்க்கிறார்கள். அது எடுபடலை. இத்தனை வருஷமா 30 வருஷ காலமாக நம்ம இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவுலியாக்களை திட்டுறாரு, இமா ரசூல்லாவை திட்டுறாங்க, இப்படித்தான் பரப்புவாங்களே தவிர நம்ம என்ன சொல்லுகிறோம் அந்த சொல்லுக்கு பதில் என்ன, மறுமொழி என்ன சொல்ல மாட்டார்கள். அதனால இந்த எதிர்ப்புகள் எல்லாம் அவர்கள் முனை முழங்கி போனதுக்கு ஆதாரமா இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சும்மாவும் அறிவித்தார்களா? மாவட்டத்தில் என்ன அறிவித்தார்கள்? யாரும் போவாதீங்க, பள்ளிவாசல்ல ஜும்மாவுக்கு தொலை வர்றவனுக்கு பயான் ஹதீஸ் சொல்ற விட்டுவிட்டு என்ன சொன்னாங்க? ஒருவரும் இந்த மாநாட்டுக்கு போகாதீர்கள், போனால் உங்களை அடக்கம் செய்ய மாட்டோம், நல்லது கெட்டதில் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்கல்ல. யாரா கேட்டாங்களா? இந்த அஜர்த்துமார்களுக்கு மக்கள்கிட்ட அவ்வளவு பெரிய செல்வாக்கா இருக்குது. என்னமோ சொன்னா மக்கள் தப்ப நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜும்மாவுக்கு போறாங்கன்னு சொன்னா வேற வழி இல்லை, அந்த பள்ளிவாசலுக்கு போகணும், ஒரு இமாமா இருக்காருன்னு சொல்லி தொழுதுட்டு வர்றமே தவிர அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக மக்கள் இருக்காங்க. மக்களிடத்துல மார்க்க அறிஞர்களாக இருப்பவர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது.
மக்கள் வந்து தொழுகை நடத்துறதுக்கு ஒரு மத குரு இருக்கார் என்கிற அளவில் வைத்து புரிந்து கொள்ளாம என்னமோ நம்ம சொன்னா அப்படி உலகமே புரண்டு போயிடும், மக்கள்லாம் பின்னாடி ஓடி வந்து விடுவார்கள் நினைத்து கொண்டு இந்த மாதிரி தூண்டி விடுகிறார்கள். இவர்கள் மக்கள்கிட்ட நல்ல பெயர் எடுக்கிறதா என்ன செஞ்சாங்க? என்ன தீமையாவது எடுத்து போராடி இருக்கிறாங்களா? வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றாங்களா? இதை கண்டிச்சிருக்கிறாங்களா? அதுக்கு அல்பாத்தியான்னு சொல்லி சாப்பிட்டு வருவாங்க. உன்னை எப்படி மதிப்பாங்க மக்கள்? எல்லா விதமான தீமைகளையும் ஆன சினிமா கொட்டைக்கு பாத்தியா, வட்டி கடைக்கு பாத்தியா, எதுக்கு வேணாலும் பாத்தியா அந்த கோலத்தையெல்லாம் பார்த்து விட்டு உள்ளுக்குள்ள குமுறிக்கிட்டு இருக்கிறான். வழி இல்லாம பள்ளிவாசலுக்கு தொழுவ வந்தான்னு சொன்னா இன்னும் போகாதுன்றவன நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையாது, முறியடிச்சு காட்டுறோம். இப்போ யார் கேட்கறவனை என்ன மதிக்கிறாங்க? இவர் வருவார், 2 மடங்கு சாப்பிடுவாரு, காசை வாங்கிட்டு போயிடுவாரு. இதுதானே உங்களுக்குள்ள மரியாதை? ஒரு இறந்த வீட்டில் கூட அனுதாபத்தை காட்டாம அங்க போயிட்டு காசு வாங்குறீங்க. ஒரு இளவு வீட்டில் போய் அங்க போய் என்ன செய்றீங்க? அதுக்கு பாத்தியா காசு, அதுல நல்லது கெட்டது செய்யறது காசு, 3வது நாளைக்கு ஒரு காசு, 7வது நாளைக்கு ஒன்று, அப்புறம் 40 நாளைக்கு ஒன்று. இதெல்லாம் பார்த்து வெந்து போயிருக்கிறான் எல்லாரும். இவங்க நினைக்கிறாங்க நமக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு மரியாதையில் அஜர்த்துமார்கள் வந்து உங்களுக்கு மக்கள்கிட்ட என்ன அந்தஸ்து இருக்குன்னு விளங்கி பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த தூண்டி விடுவதெல்லாம் எடுக்கவே எடுக்காது. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் போட்டு மக்கள் வந்திருக்கிறாங்க. நீ ஊர்னுக்கு செஞ்சாலும் சரி, அடக்கம் செய்யாட்டாலும் சரி வருவோம்னு சொல்லி பெண்களே தைரியமா வந்திருக்கிறாங்களே. அதனால இந்த மாதிரியான வழிமுறை விட்டுட்டு நாங்க சொல்ற தவறுங்கிறாங்களா, அதை சொல்லுங்க ஆதாரத்தோட. தௌஹீத் ஜமாத் இந்த கருத்தை சொல்லுகிறது, அது தப்பு. இந்த ஆயத்து இதுக்கு ஆதாரம், இந்த ஹதீஸ் படி இது தப்புன்னு சொல்லி எங்களுடைய தவறை சுட்டி காட்டுங்க. முதல்ல ஏத்துக்கிறாளா நாங்க இருப்போம். அதை விட்டு மக்களை தவறான முறையில் உணர்ச்சி தூண்டி விட்டீர்களே, ஆனால் அது 30 வருஷமா தோத்துக்கிட்ட வர்றீங்க. எல்லா ஊர்களையும் அடிச்ச ஊர்கள், விரட்டிய ஊர்கள் எல்லாம் தாறுமாறாக இந்த ஜமாத் வளர்ந்துதான். இது மறுமையில் வெற்றி பெறுவதற்கு உரிய கொள்கைக்கான ஒரு ஜமாத் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இப்ப வருவோம். நபி வழி நடந்தால் என்கிற தலைப்பு தந்திருக்கிறாங்க. நபி வழி நடந்தால் எதுக்கு தரோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறோம்ல, அவங்கள அல்லாஹ் வந்து எதுக்கு அனுப்புனான்? கொண்டாடுறதுக்கா? பாராட்டு மேடை போட்டு பேசிட்டு போவதற்கா? இல்ல. எந்த ரசூலை அல்லாஹ் அனுப்புனாலும் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் அனுப்புறான். என்னது காரியம்? வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பிஇذنில்லாஹ். எந்த ரசூலை நாம் அனுப்பினாலும் அவர் சொல்லை கேட்டு நீங்க நடக்கணும், அதுக்கு தான் அனுப்புறேன். அல்லாஹ் ரசூல் அனுப்புறது வந்து பாராட்டு விழா நடத்துறதுக்கு இல்ல, அவர் சொல்ல நீங்க கேட்கணும். அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தூதரை அனுப்புறான் என்று சொன்னால், அவனுடைய தூதராக அனுப்புறான் என்று சொன்னால் அவர் சொந்தமா சொல்ல மாட்டார். அல்லாஹ்வுடைய செய்தியை வாங்கி மக்களுக்கு சொல்வார். அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்லுகிற காரணத்தினால் அவர் சொல்ல நீங்கள் கேட்கணும். அவர் சொல்லை கேட்பது அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்பதாகும். ஏன்? ஒமா யன்திகு அனில் ஹவா, முகமது நபி அவர்கள் மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, அவர் பேசுவதெல்லாம் அல்லாஹ்வால் அறிவிக்கப்படுகிற செய்திதான் என்று அல்லாஹ் நற்சான்று வழங்குகிறான். அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரசூலுல்லாஹ் நம்ம நம்புவதாக இருந்தால் எப்படி நம்பணும்? அவங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்பேன், அவங்க தடுத்த அனைத்தையும் என்னால் இயன்ற அளவுக்கு விட்டு விலகி இருப்பேன். அவர்களை தவிர யாரையும் அவர்களிடத்தில் வைக்க மாட்டேன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய இடத்தில் யாரையும் வைக்க மாட்டோமோ, அதே மாதிரி தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர்னு சொன்னீர்களே, ஆனால் எந்த ஒரு மனிதனையும் அவங்களுடைய இடத்தில் வைக்க கூடாது. வைத்தால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் சமமாகிட்டீர்கள், அந்த அர்த்தம் வந்துவிடும். அப்போ ஒரு மனிதர் சொல்லி நம்ம கேட்பதாக இருந்தால் அவங்க சொல்லி மட்டும்தான் கேட்கணும். மார்க்கம் என்கிற பெயர்ல தந்தை சொன்னார்னு கேட்க முடியாது. தந்தை வந்து அவர் சம்பந்தப்பட்டது சொன்னா கேளுங்க. உங்களுடைய தகப்பனார் வந்து அவர் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டை எடுத்து கொடுப்பா, எனக்கு ஒரு பேனை வாங்கி கொடு, ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுன்னு கேட்கிறாரா? வசதி இருக்குதா? உங்க தகப்பனாருக்கு வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை, வாங்கி கொடுக்கணும். உங்கள்ட்ட அல்லாஹ் தந்திருந்தானே, ஆனால் அது மாதிரி செய்வதற்கு உங்களுக்கு மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கணவன் சொல்ல மனைவி கேட்கலாம், மனைவி சொல்வதை கணவன் கேட்கலாம். எதுல? மார்க்கத்திலையா? இல்ல. அவளுடைய தேவையை கேட்கும் போது உங்களுடைய சக்தி இருக்குமே, ஆனால் மார்க்கம் தடுக்காத விஷயங்களை வாங்கி கொடுங்க.
அது மாதிரி மனைவி அறிவுரை சொல்வது நல்லதாக இருக்குமே. ஆனால் கணவன் கேளுங்கள். ஒவ்வொருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்டு நடக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் எப்படி தொழுகிறது, எப்படி நோன்பு வைக்கிறது, எப்படி ஜக்காத்து கொடுப்பது, எப்படி இறைவனை தியானம் பண்ணுவது, மறுமையை பற்றி எப்படி நம்புவது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்க தகப்பனார் சொன்னபடி நம்ப முடியுமா? உங்க தாயார் சொன்னபடி நம்ப முடியுமா? உங்க மத குருமார் சொன்னபடி நம்ப முடியுமா? உங்களுடைய சொந்த பந்தம் சொன்னபடி நம்ப முடியுமா? ஊரு பூரா ஒரு நம்பிக்கை இருந்தால் அதை நம்ப முடியுமா? இந்த விஷயம் வரும் பொழுது இதை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான் குர்ஆன்ல? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? இப்படிதான் நம்ம நடக்கணுமே தவிர வேற யாரையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த நபி வழி நடந்தால்ங்கிற தலைப்பு தந்திருக்கிறார்கள். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல அழுத்தம் திருத்தமாக நமக்கு எச்சரிக்கிறாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்க? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். என்னுடைய இந்த மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருத்தன் உருவாக்கினானேயானால் அது நிராகரிக்கப்படும். என் இடத்துல யாரையும் வச்சுப்படாத, நான் தான் எப்படின்னு உனக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்விடம் வந்து செய்தியை பற்றி நான் உனக்கு ஒரு மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கிறேன். இதுல நீ உன்னை உண்டாக்கினாயானால், நீன்னு சொன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் குறிக்கும், எவர் உண்டாக்கினாலும் சரி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதுக்கு இல்லாம யாரு உண்டாக்கினாலும் அது நிராகரிக்கப்படும். அப்ப நம்ம நல்லதுங்கிற மாதிரி ஒரு வணக்கத்தை ஊர் உலகத்தில் செய்யறாங்கன்னு வைங்க, அதை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லையானால் அது வணக்கமே கிடையாது. இப்படி எச்சரிக்கிறாங்க. என் வழியில் தான் நீங்கள் நடக்க வேண்டும், அதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாதுங்கிறாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை செய்தால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை செய்தால் அது நிராகரிக்கப்படும். அப்ப ரசூலாக என்னை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான், அவனுடைய செய்தி எனக்குத்தான் வரும், யாருக்கும் வராது. இந்த உம்மத்துல எந்த பெரியாருக்கோ மகானுக்கோ அல்லாஹ்விடமிருந்து வஹி வராது, எனக்குத்தான் அவனுடைய செய்தி வரும். இதை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவன் ஒரு அமலை உண்டாக்கினால் செய்தால் அது ரத்து செய்யப்படும், இறைவனால் நிராகரிக்கப்படும். இப்படி எச்சரிக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரம் இல்லாம ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கும் காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களுக்கு சொல்றாங்க, மார்க்கம்ங்கிற பெயர்ல நீங்களா அதை உண்டாக்கிட கூடாது. உண்டாக்க வேண்டிய எல்லாத்தையும் அவன் உண்டாக்கி விட்டான், சொல்ல வேண்டிய அனைத்தையும் அவன் சொல்லி தந்து விட்டான். அதுக்கு மேல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எதை உண்டாக்க கூடாது எச்சரிக்கிறேன். குல்ல முஹ்தஸத்தின் பிதா, புதிதாக உண்டாக்கப்பட்ட எல்லா காரியங்களும் பிதஅத் அனாச்சாரம். குல்ல பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்த்து விடும். அப்ப இஸ்லாம்ங்கிற பெயர்ல ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க, அது குர்ஆனில் இல்லை, அதை நபிகளும் சொல்லவில்லை. அது நல்லது மாதிரியா இருந்தாலும் அது எங்க சேர்த்துறேன், நரகத்தில் சேர்த்துரும். இதை சொல்வது நீனா நானா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது ஃபர்லு எது சுன்னத்து, எது ஹலாலு எது ஹராமு, இதையெல்லாம் சொல்வதற்கு என்னை அனுப்புனானா உன்னை அனுப்புனானா? அல்லாஹ் வந்து என்னையை தேர்ந்தெடுத்திருக்கிறானா உன்னையை தேர்ந்தெடுத்தானா? அப்ப என்னையே அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கும் பொழுது நான் சொல்லாத வாக்கினீர்களே, ஆனால் அது பிதஅத், வழிகேடு எல்லாம் நரகத்தில் சேர்த்து விடும். அப்ப நபி சொல்லாத எந்த ஒன்றை நம்ம செஞ்சாலும் சரி, அதனுடைய விளைவு என்ன, நரகத்தில் சேர்த்துடும். மௌலுது சொன்னாங்க, மௌலுது வரும்ங்கிறாங்க. மௌலுது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? சுப்ஹான மௌலுதுங்கிறீங்க. மீலாது விழா கொண்டாடுறாங்கல்ல, இது என்னது? மீலாது விழா ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் விழான்னு கொண்டாடுறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவாவது எனக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களா?
நபிகள் நாயகத்துக்கு பிறகு உங்க தோழர்கள் யாராவது சஹாபாக்கள் அபூபக்கரோ உமரோ உஸ்மான் அலியோ அந்த ஆட்சியை பயன்படுத்தி நாடு பூரா மீலாதுலான்னு கொண்டாடினாங்களா? அது கிறிஸ்தவர்கள் ஈசா நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்கல்ல, அதுல இருந்து காப்பி அடிச்ச ஒரு விஷயம். 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்ட ஒரு தப்பான விஷயம் அது. நபிகள் நாயகத்தை கொண்டாடுவது நமக்கு மார்க்கம் இல்லை. அவங்க சொன்னபடி கேட்கணும், ஒவ்வொன்றையும் கேட்கணும். நகம் வெட்டுறதுல இருந்து, குளிக்கிறதுல இருந்து, குடும்ப வாழ்க்கையில இருந்து, முடி வெட்டுறதுல இருந்து, ஆடை அணிவதில இருந்து எல்லாத்தையும் சொல்லபடி கேளு. அதுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனானே தவிர அவங்களுக்கு பாராட்டுகள் நடத்துறதுக்கு இல்லை. இதெல்லாம் இதுல அடங்கியிருக்கா இல்லையா? அதை புதிதாக உண்டாக்குனது எல்லாம் பிதஅத்துன்னா இது புதுசா பழசா சொல்லுங்க பார்ப்போம். மௌலிது புதுசா பழசா? 1400 வருஷமா இருக்குதா? இல்ல. மீலாது 1400 வருஷமா இருக்குதா? 500 வருஷமா தான் இருக்குதா? 1400 வருஷமா இருந்தா பழசு, ரசூலுல்லாஹ் சொன்னது 1000. 1400 வருஷமா இல்லாம இப்ப திடீர்னு வந்துச்சுன்னா அது என்னது? புதுசு தானே. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல நீங்க செஞ்சாலும் சரி அதுக்கு பேர் பிதஅத். பிதஅத் வழிகேடு, வழிகேடு நரகத்தில் சேர்க்கும். அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த ஆன்மீக மக்களை ஏமாத்துறாங்கல்ல, அவங்க எல்லாம் அலி பேர்ல தான் ஏமாத்துவாங்க. அலிக்கு ரசூலுல்லாஹ் ரகசியமான ஞானத்தை கொடுத்துட்டாங்க. மருமகன் இல்லையா, மருமகன் என்கிற பெயர்ல ரகசியமான ஞானத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அலிட்ட இதை பத்தி மக்கள் கேட்கிறாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது புதுசா ஸ்பெஷலா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா? ஹல் இந்தக்கும் ஷைஉன் லைஸ ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத ஒரு ரகசியமான ஒரு ஞானத்தை உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களா? அவர் என்ன சொன்னாரு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் சொன்ன அந்த குர்ஆன் தான், உங்களுக்கெல்லாம் சொன்ன அந்த ஹதீஸ் தான், எல்லா மக்களுக்கும் சொன்னதான் எனக்கும் சொன்னார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும் பொழுது ஒரு 3 விஷயம் சொன்னார்கள். அதை எழுதி இந்த வாழ் உரையில் நான் போட்டிருக்கிறேன். இதுதான் என்கிட்ட ஒரு தடவை சொன்னது, அதை அவங்கள்ட்ட பரப்பி விட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த 3 விஷயத்துல ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், மன் அஹதஸ ஹதஸன், யார் ஒருத்த மார்க்கத்தில் புதுசாக ஒன்றை உண்டாக்குறானோ, அவ் ஆவா முஹதிஸன், புதுதாக பிதஅத் உண்டாக்குறவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறானோ. பிதஅத் உண்டாக்குனாலும் சரி, பிதஅத் உண்டாக்குற ஆலிம் சாஹிப் கூட்டு போய் சோறு கொடுத்தாலும் சரி, ரெண்டையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் அஹதஸ, அப்படிதான் சொல்றாங்க, மன் அஹதஸ ஹதஸன், புதிதாக ஒன்றை ஒருத்தன் உண்டாக்கினானேயானால், அவ் ஆவா முஹதிஸன், பிதஅத் உண்டாக்குறவனுக்கு அடைக்கலம் கொடுப்பானேயானால், அலைஹி லானத்துல்லாஹ், அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. ஒன் நாசி, மக்களின் சாபம் இருக்கிறது. ஒல் மலாயிக்கத்தை, வானவர்களின் சாபம் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்துல ஒரு நாள் சொன்னாங்க. அதுதான் தனியா என்கிட்ட சொன்ன விஷயம், அதையும் தான் போட்டேன் அப்படின்னு அலி சொல்றாரு. அப்ப என்ன ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ரசூல் சொல்லாத ஒன்றை யாராவது உண்டாக்கினால் அல்லது உண்டாக்குறவனுக்கு அடைக்கலம் கொடுத்தால் அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத்து இறங்குது, சாபம் இறங்குறது. இந்த சாபத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடாது என்பதற்காகத்தான் மௌலிது பாத்தியா எல்லாத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம். தாயத்து, தட்டு, தகடு எல்லாத்தையும் எதிர்க்கிறோம். இதெல்லாம் நீங்கள் செய்தீர்களே, ஆனால் மார்க்கம்னு செய்றீங்க, மறுமைக்கு நன்மை தரும் நினைத்து கொண்டு செய்கிறீர்கள். ஆனால் இது நரகத்தில் கொண்டே தள்ளிவிடும். நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த உம்மத்திலே சிறந்தவர்கள் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து இருக்கிறாங்க இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். கியாம நாள் வரைக்கும் போறாங்க. இப்போ கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்த இந்த சமூகத்தில் சிறந்த சமூகம் யாரு? சஹாபாக்கள். ஏன்னா அவங்களை நேரடியாக பார்த்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பார்த்தவர்கள், நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள், நேரடியாக பக்குவப்படுத்தப்பட்டவர்கள். இந்த மாதிரியான தகுதி உடையவர்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் தெளிவாகவும் சொன்னாங்க, ஹைருல் குர்ஆனி கர்னி, சமுதாயங்களிலே சிறந்த தலைமுறை என் காலத்தவர்கள். ஏன்னா அவங்க அன்னைக்கு தியாகம் பண்ணியிருக்காட்ட நம்ம எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்திருக்காது. அவங்களுடைய உயிர்த்தி அவ்வளோ கஷ்டமான நேரத்தில் ரசூலுல்லாவை ஏற்று ஊரையே விட்டு விரட்டப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. பலவித தியாகங்களுக்கு மத்தியில் இந்த கொள்கைக்காக வேண்டி அவங்க அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள். அவங்க சிறந்த சமுதாயம். அந்த சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மறுமை நாளையில் மஹ்ஷர்ல விசாரணை நடக்கும். சொர்க்கம் நரகம் அப்புறம் தான் போக போறோம். முதல்ல விசாரணை. எழுப்புன உடனே யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டோம். எழுப்புன உடனே எங்க போனேன்? மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் நிப்பாட்டப்பட்டிருப்பார்கள். எல்லாம் நிர்வாணிகளாக, யாருக்கும் ஆடை இருக்காது. அந்த மாதிரி எழுப்பப்பட்டு
முதல்ல அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்வான், ஆடை அணிவிப்பான். அப்புறம் எல்லாருக்கும் ஆடை அணிவிக்கப்படும். இப்படி எழுப்பப்பட்ட உடனே வெப்பம் என்றால் அவ்வளவு வெப்பமா இருக்கும். அல்லாஹ் வந்து விசாரிக்கும் பொழுது ஏசி ரூம்ல வச்சு விசாரிக்க மாட்டான். அவ்வளவு கடுமையான ஒரு வெப்பம் தரக்கூடிய ஒரு இடத்துல நிப்பாட்டி வைத்து அந்த விசாரணை நடைபெறுங்க. அது ஒரு நாள் தான். நியாய தீர்ப்பு நாள்ங்கிற மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி தான். அந்த ஒரு நாள் என்பது நம்ம ஒரு நாள் கிடையாது. இன்ன யௌமன் இந்த ரப்பிக்க ஹம்சீன் அல்பசனத்தின் மிமா தவுதூன், உங்களுடைய இறைவனிடத்திலே ஒரு நாள் என்பது உங்க கணக்கில் 50,000 வருஷத்துக்கு சமம். ஒரு நாள்ங்கிறது அல்லாவுக்கு தான் ஒரு நாள். நம்ம கணக்கு 24 மணி நேரம் கணக்கு போட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு நாள்? அது ஒரு நாள் 50,000 நாள் இல்ல, 50,000 மாசம் இல்ல, 50,000 வருஷம். பெருக்கிறங்க. 50,000 365 பெருக்குனா எம்புட்டு நாள்? அவ்வளவு பெரிய நாள். அது அம்புட்டு பெரிய விசாரிக்கணும்ல. எல்லாரையும் விசாரிப்பதற்காக வேண்டி 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாளில் அல்லாஹ் வந்து விசாரணை நடத்துவான். அவ்வளவு நீண்ட நேரம் அந்த வெப்பத்தையும் சூட்டையும் தாங்கி கொண்டிருக்க முடியுமா? முடியாது. சில பேருக்கு என்ன செய்யும், அரசுடைய நிழலை கொடுத்து 7 பேருக்கு மட்டும் 7 விதமான தன்மை உடையவர்களுக்கு அரசுடைய அல்லாவுடைய பிரம்மாண்டமான அரசு இருக்கிறது. அதன் கீழே அவங்களையெல்லாம் அந்த ஏசியில் வைக்கிற மாதிரி வச்சிருவான், குழு குழுண்டு. மற்றவங்களை எல்லாம் அங்கே வச்சிருவான்னு அதிசல வருது. இதுக்கு இடையில ஹவுலுல் கௌசர் என்று ஒரு தடாகம், அந்த ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் தண்ணி இருக்கும். அதை விநியோகிக்கிற பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுப்பான். ஹவுலுல் கௌசர் கிட்ட ரசூலுல்லாஹ் இருந்து எல்லாரையும் அனுமதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கேட்டுதான் உள்ள போகணும். அவங்க கண்ட்ரோல்ல அதை கொடுப்பான். அப்ப வரும்போது சில சஹாபாக்கள் வருவாங்க. எங்க அந்த ஒரு தடவை அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணியை குடிச்சிட்டாங்கன்னு சொன்னா மறுபடியும் சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் தாகமே வராது. யார் அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணியை குடிச்சிட்டாங்களோ அந்த விசாரணை நடக்கும் 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். அவ்வளவு நீண்ட நெடு நேரத்தில் வறட்சியில நாக்கெல்லாம் வறண்டு போகாம இருப்பதற்காக வேண்டி அதுக்குரிய தன்மை கொண்டதாக அந்த ஹவுலுல் கௌசர் தடாகத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான். அதுல யாரெல்லாம் தண்ணீரை அருந்தினார்களோ அவர் ஒருபோதும் தாகமே ஏற்படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரா போவாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் சில பேர் வருவாங்க. எல்லா சஹாபியும் இல்லை, சில சஹாபாக்கள் வரும் பொழுது மலக்குமார்கள் நின்று செய்வாங்க, தடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஹவுலுல் கௌசர்னு வச்சுக்கிறோமே, இங்கே நின்றுட்டு எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இருப்பாங்க. அங்கேருந்து வருவாங்களா, இடையில மலக்குமார்கள் வந்து ஏய் போவாதே, யார சிறந்த சமுதாயம்னு சொல்லக்கூடிய சஹாபாக்களில் சில பேரை தடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து பார்ப்பாங்களா, தெரியும். அவங்க சத்தம் போடுவாங்க. என்ன செய்வாங்க, சத்தம் போட்டு அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள், எப்படி தடுக்கிறீங்க? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழும்போது அப்படி நெருக்கமா இருந்தவங்க, அறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை தெரியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என் தோழர்கள், எப்படி நீங்க மலக்குகளை உங்களை தடுக்க போச்சுப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத், முஹம்மதே, லா தத்ரி மா அஹதஸு பாதக, உனக்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் உனக்கு தெரியாது. நீ வாழும்போது கரெக்டா நடந்தாங்க, நீ மௌத்தா போன உடனே அவர்கள் மார்க்கத்தில் இல்லாத சிலதை உண்டாக்கி விட்டார்கள். அது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்ப அந்த விஷயம் தெரியாம நீ தோழர்கள்ங்கிற, நீ உலகத்தில் வாழும்போது தோழர்கள் தெரிஞ்ச காரணத்தினால் தோழர்கள் ரெக்கமெண்ட் பரிந்துரை செய்கிறாய். ஆனால் அவங்க யார் என்று கேட்டால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கம் செஞ்சாங்க. தோழர்கள் தான், தோழர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்தார்கள். அவங்களுக்கு கிடையாது, இந்த ஹவுலுல் கௌசர் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் வந்து பதில் சொல்லிடுவான். அதே மாதிரி லா யஸாலு முர்த்ததீன ஆகாபிக்கும் முந்து ஃபாரக்தஹும், நீ அவர்களை பிரிந்ததில் இருந்து வந்த வழியே ரிவர்ஸில் போய் கொண்டிருந்தார்கள். நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தார்கள், நீ பிரிந்ததிலிருந்து அவர்கள் ரிவர்ஸில் போய் கொண்டிருந்தார்கள் என்று எனக்கு சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நான் சொல்லுவேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன், அல்லாஹ்ட்ட எதிர்த்தா பேச முடியும்? அதெல்லாம் முடியாது, என் தோழர் விடு, அப்படி கேட்க முடியாது. இந்த செய்தியை சொன்னவன என்ன செய்வேன், என் சகோதரர் ஈசா நபி மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது பதில் சொல்லுவாரே,
அந்த பதிலை நானும் சொல்வேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅகூலு கமா காலல் அப்துஸ் சாலிஹ், நல்லடியார் ஈசா நபி என்ன சொல்வாரோ அதே பதிலையே நான் சொல்லி உங்களை கைவிட்டுருவேன். நீங்க சஹாபியா இருந்தால் தப்பிக்க முடியாது. மார்க்கத்தில் இல்லாத உண்டாக்குனீங்க, அங்கே எல்லாரும் தடுப்பார்கள். என்னால கூட உங்களை ஹவுல் கௌசருக்கு அழைக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாம அல்லாஹ்விடத்தில் நான் ஒரு பதிலை சொல்வேன். என்ன பதில்? ஈசா நபி சொன்ன பதிலே நான் சொல்லிடுவேன். ஈசா நபி என்ன பதில் சொன்னாங்க? அது குர்ஆன்ல இருக்கு. அத்தனை சொல்லி காட்டுறாங்க. என்ன குர்ஆன்ல இருக்குன்னு கேட்டா, ஈசா நபி அல்லாஹ் கூப்பிடுவான் மறுமையில. எல்லாரையும் விசாரிக்கிற மாதிரி நபியையும் விசாரிப்பானுமா. அவுலியாக்கள் விசாரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. ஆமா, நபிமார்களே பிடிச்ச எல்லாம் விசாரிப்பான். வழங்குதா? அப்ப ஈசா நபியை கூப்பிட்டு என்ன கேட்பான்? அந்த குல்தலின் நாஸ், நீ தான் மக்களுக்கு சொன்னாயா, இத்தகிதுனி உம்மி இலாஹைன மின் துனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு என்னையும் என் அம்மா மரியத்தையும் கடவுளாக்கி கொள்ளுங்கன்னு சொன்னாயா? ஏன் ஈசா நபி கடவுள் என்று சொல்கிறார்கள், அவங்க அம்மாவை கடவுள் என்று சொல்கிறார்கள். இது ஈசா நபிக்கு சம்பந்தம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியும். அல்லாஹ் எதுக்கு விசாரிக்கிறான்? அந்த சபையில எல்லாருக்கும் தெரிகிற விதமாக அவர் வாயிலிருந்து பதில வர வைக்கிறதுக்காக கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரியும். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? அந்த குல்தலின் நாஸ், நீதான் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு சொன்னாயா? என்ன சொன்னாயா? இத்தகிதுனி உம்மி, என்னையும் என்னுடைய தாயாரையும் இலாஹைன மின் துனில்லா, அல்லாஹ் விட்டு கடவுளாக சொன்னாயா? உன்னைய கடவுளுங்கிறாங்க, உங்க அம்மா கடவுளுங்கிறாங்க, இது நீதான் சொன்னாயா அப்படின்னு அல்லாஹ் ஈசா நபிட்ட கேட்பான். ஈசா நபி என்ன பதில் சொல்லுவாங்க? சுப்ஹானக், அல்லாஹ் என்ன ஆச்சரியமா இருக்கிறது. நான் இப்படி சொல்லுவேன், நான் ஒரு அடிமை, நான் போய் என்னை வணங்கன்னு சொல்லுவேனா? அவர் நினைச்சுவாரு, சுப்ஹானக, அல்லாஹ் ஆச்சரியமா இருக்கிறதே, நான் அப்படி சொல்லலையே. இன் குன்து குல்துஹு ஃபகல் அலிம்தஹு, நான் சொன்னாலும் உனக்கே தெரியுமே, நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரியும், கேட்கவா செய்யணும்? அப்ப நான் அப்படி சொல்லதே கிடையாது. தாளமு மாஃபி நப்சி வல அளவு மாஃபி நப்சிக்க, என் உள்ளத்தில் உள்ளது உனக்கு தெரியும், உன் உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியாதல்ல. நீ எது கேட்கிற எனக்கு தெரியல, என் மனசில் உனக்கு தெரியும், நான் அப்படி சொல்லவே இல்லை. வேற என்ன சொன்ன? மா குல்துலகும், நான் அவர்கள் சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்டா, அனிபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் என்றுதான் நான் சொன்னேன். இதை தவிர வேற எதையும் சொல்லவில்லை. என்னை கடவுள் என்றும் சொல்லவில்லை, கடவுள் மகன் என்றும் சொல்லவில்லை, எங்க அம்மா கடவுள் என்றும் சொல்லவில்லை. அவங்களா செஞ்சுக்கிட்டாங்க, அவங்களா செஞ்சதற்கு நான் பொறுப்பு இல்லை என்று ஈசா நபி கைவிடுவாரே, அந்த மாதிரி 50 பேர் விட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி எச்சரிக்கிறாங்க? என் சஹாபாக்கள் நினைத்து கொண்டு போயிடலாம் நினைச்சிடாதீங்க. என் சஹாபியா இருந்தாலும் மார்க்கத்தில் கையை வச்சிடக்கூடாது, மார்க்கத்தில் வணக்கத்தை உண்டாக்கிடக்கூடாது, பிதஅத்துகளை செஞ்சிடக்கூடாது. எனக்கு மாத்திரம் அல்லாஹ் தந்திருக்கிற அதிகாரத்தை நீங்க பறித்துக் கொள்ளக்கூடாது. அப்படி சஹாபிகளாகிய நீங்கள் செய்தாலும் உங்களை மலக்கு இருப்பார்கள், அல்லாஹ் கண்டிப்பான். நானும் என்ன செஞ்சிருவேன்? யா அல்லாஹ், ஈசா நபி மாதிரி பதில் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? இறைவா, நான் இருக்கிறதை கரெக்டாக சொன்னேன், அவங்களா கெட்டு போனார்கள், அதுக்கு நான் பொறுப்பை இல்லை. இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக, அவங்களை நீ தண்டித்தால் உன் அடிமை, நல்லா தண்டிச்சுட்டு போ. ஒயின் தகஃபிர் லஹும், அவங்களை மன்னிப்பதாக இருந்தால் அது உனக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கிடுவேன், கை விட்டுருவேன். என்ன விளங்குது? என்ன விளங்குது? நபிகள் நாயகத்தின் தோழர்களாய் இருந்தாலும் அவர்கள் ஒன்றை உண்டாக்கினால் அவங்க கதை முடிஞ்சது. அப்ப உங்களுக்கு அதிகாரம் வந்துருமா? சஹாபாக்களுக்கு இல்லாத ஒரு அதிகாரம் இமாம்களுக்கு இருக்குமா? பெரியார்களுக்கு இருக்குமா? மகான்களுக்கு இருக்குமா? ஞானிகளுக்கு இருக்குமா? யாருக்கு தான் இருக்கு? ஊர் ஜமாத்துகளா இருக்குமா? அப்ப நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களோட சிறந்த ஜமாத்தா, சிறந்த சமுதாயமா? அப்ப மார்க்கத்தில் இல்லாத சஹாபாக்கள் உண்டாக்கினாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ரசூல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ரசூலுல்லாஹ் சிபாரிசு பண்ண மாட்டார்கள், அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சு ஒதுங்கி விடுவார்கள். யாரெல்லாம் உன் அடிமை என்ன வேணாலும் பண்ணிக்க. அப்ப என்ன மாதிரியா நபி வழிதான் நடக்கணும் என்பதற்கு இதை விட ஒரு கடுமை எச்சரிக்கை என்ன இருக்கு? இதுக்கு மேல ஒரு கடுமையான எச்சரிக்கை பார்க்க முடியுமா? இவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக நபிகள் நாயகம் எச்சரித்த விஷயத்தை தான் நீங்கள் மார்க்கம் என்ற பெயரால் என்ன செய்றீங்க? அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் அடிப்படையில் தான்
நம்ம என்ன மக்கள்கிட்ட கேட்குறோம்? இவ்வளோ எச்சரிக்கிறாங்கல்ல, என்னடா அவன் தொழுகண்டா நான் ஹனபி மதுஹபுங்கிற, இவனை கேட்டால் ஷாஃபி மதுஹபுங்கிறான். அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? ஹனபி இமாமுன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் மாதிரி நாங்கள் தொழுவோம்னு அர்த்தம். ஷாஃபி மதுஹபுனா ஷாஃபிங்கிற இருந்தார்ல, அவர் மாதிரி தொழுவாகலாம். ஏன் அதுக்கு தான் நல்லா அனுப்புனான் அவங்கள? நபிகள் நாயகம் சொன்னது என்ன? சல்லு கமா ராய்த்துமூனி உசல்லி, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீ தொழுவணுமா? அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். மேடையில் நின்று தொழுது காட்டுவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உயரமான மேடையில் கீழே நின்றா சில பேருக்கு மறைச்சிரும் இல்லையா? நாங்க கூட மேடையில் எதுக்கு நின்று பேசுறோம்? அந்தஸ்துக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி. அப்ப தெரியவதற்காக வேண்டி உயரமான இடத்துல நிக்கிற மாதிரி மேடையில் நின்று கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதெல்லாம் காட்டுவார்கள். என்னுடைய ருக்குவை பாருங்கள், என்னுடைய சஜிதாவை பாருங்கள், இதன்படி நீங்கள் தொழுவுங்கள்னு சொல்லி சல்லு கமா ராய்த்துமூனி உசல்லி, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்கள், உங்க இஷ்டம் தொழாதீங்க. நீங்க என்ன பண்றீங்க? அபூ ஹனீஃபா எப்படி சொன்னார் அப்படி தொழுவாங்கிறீங்க. அதான் ஹனபி மதுஹப். இது எங்க கொண்டு சேர்க்கும்? இந்த தொழு கஷ்டப்பட்டு தொழ போறீங்க, மழையிலையும் வெயிலையும் குளிர்லையும் தொழுவுறீங்க, நேரத்தை ஒதுக்கி தொழுவுறீங்க, உலகத்துடைய ஆதாயத்தை எல்லாம் புறந்தள்ளிட்டு போய் தொழுகைக்கு பள்ளியாசலுக்கு போறீங்க. இவ்வளவு சிரமப்பட்டு போய் அபூ ஹனீஃபா சொன்ன மாதிரி தொழுத தூக்கி மூஞ்சில எரிஞ்சிருவான தொழுகை நரகத்தில் கொண்டு சேர்த்துரும். அந்த தொழுகை எங்கள் நபி சொன்னபடி தொழுதோம் என்றால் உங்களை சொர்க்கத்தில் சேர்க்கும். அபூ ஹனீஃபா சொன்னபடி தந்தா அல்லாஹ் கேட்பான், அபூ ஹனீஃபா தூதரா, அவருக்கு நான் வஹி அனுப்புனேனா, அவரை பின்பற்ற சொல்லி ஏதாவது வசனம் இருக்குதா, அப்படி நான் ஏதாவது சொல்லி இருக்கிறேன்னா? பதில் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான நிலைகள் இந்த மதுஹபுகள்ல நம்ம என்ன செய்யறோம்? மூலி கொண்டு அபூ ஹனீஃபா புது அன்னி மனாசிக்கும் ஹஜ்ஜி கிரிகைகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு போகணுமா? உன் இஷ்டத்துக்குலாம் போக முடியாது. அதை சொல்றதுக்கு நான் தான் இருக்கிறேன். நோம்பா அதை நான் தான் சொல்லுவேன், ஜக்காத்தா நான் தான் சொல்லுவேன். இப்ப நான் சொன்னபடிதான் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது எப்படி இந்த மதுஹப் எல்லாம் பின்பற்றீங்க? நான் சொல்ற இந்த தமிழ் மதுஹப், உருது மதுஹப் இல்லை. அப்ப இந்த மதுஹப் ஒழிக்கணுமா இல்லையா? அப்ப இந்த மதுஹப்களை ஒழிக்கணும் என்பது இதுதான் சொல்றேன். நபி வழி நடந்தால் இதெல்லாம் உண்டா இருக்காது. ஷாபிக்கு ஒன்று ஹலாலுங்கிறான், இவனுக்கு ஹராம். ரெண்டு பேரும் முஸ்லீம்ங்கிறோம். ஒரு குயில் சாப்பிடலாமான்னு கேட்டா இவர்கிட்ட கேட்டா ஹலாலுங்கிறாரு, அவர்கிட்ட கேட்டா ஹராம்ங்கிறாரு. நண்டு சாப்பிடலாமான்னு கேட்டா அது ஷாபிக்கு கூடாது, ஹனபிக்கு கூடுங்கிற ஒரு முஸ்லீம்ங்க. ஒரு குரானு, ஒரு முஸ்லீமு, ஒரு மார்க்கம், ஒரு இஸ்லாமு, ஒரு வேதம், ஒரு ரசூலு. இவருக்கு ஹலால், அவருக்கு ஹராம். இதெல்லாம் இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்காதா? இதுக்கெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? அப்ப ரசூல் அனுப்புனா அல்லாஹ் வந்து வேலையை தேவையற்ற வேலையை செஞ்சு விட்டானா? உங்க இஷ்டத்துக்கு ஹலால் ஹராம் உண்டாக்குவீங்கன்னு சொன்னா அப்ப ரசூல் எதுக்கு வரணும்? அப்ப இந்த மார்க்கத்தில் வந்து அந்த பவர் அதிகாரத்தை வந்து ரசூலிடமிருந்து நீங்க பறிக்காதீங்க. அதான் கடுமையான முறையில் எச்சரிக்கிறாங்க. இப்ப வந்து இதை எதிர்ப்பதில் முன்னோடியா இருக்கிறாங்கல்ல, இந்த மதுஹப் மாதிரி வருவோம். இந்த தப்லீக்ங்கிற ஆளுக்கு தான் ரொம்ப எதிர்க்கிறா சொல்றாங்க. உங்க மாவட்டத்தில் மட்டும், வேற மாவட்டங்கள் எல்லாம் தப்லீக்காரங்க இல்லைன்னா இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்? அவங்கள பத்தி உளவுத்துறை ரிப்போர்ட்டை வச்சுக்கிறாங்க. என்ன ரிப்போர்ட்டு? உளவுத்துறை அனுப்ப நிறைய லட்சம் பேர் கூடுறாங்களப்பா, என்ன பேசுறாங்க மத்திய அரசாங்கம் என்ன செய்யுது? உளவுத்துறை அனுப்புது. அவங்க உட்கார்ந்து நோட் எடுக்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன சொல்றாங்க விளங்க மாட்டேங்குது. அப்புறம் ரிப்போர்ட் எழுதிட்டாங்க. என்ன சொல்றாங்க? இவங்க வந்து ஒன்று வானத்துக்கு மேலே உள்ள பத்தி பேசுறாங்க, இல்லாட்டி பூமி கீழே உள்ள பத்தி பேசுறாங்க. இங்க உலகத்தில் உள்ள எதையும் பேசுறது இல்லை. இவங்களால எந்த ஒரு ஆபத்து பஞ்சாயத்து கிடையாது. அப்படி ரிப்போர்ட் அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் தப்லீக் இஸ்திமாவும் உளவுத்துறைலாம் வராது. இப்ப தபிழ் நம்ம கூட்டத்துக்கு கூட உளவுத்துறை ரிப்போர்ட் எடுப்பாங்க. தப்லீக் இஸ்திமான்னு சொன்னா அவங்க பேசலாம் என்னது? இல்ல வானத்துக்கு மேலே, அதுவும் தேவைதான், பூமிக்கு அது வேணும். உலகத்தில் வாழ்றத பத்தி பேசணும்ல, அது அந்த டாபிக் எடுக்க மாட்டாங்க. இப்படியான ஒரு ஜமாத்தா இருக்கிறதுனால மற்ற மாவட்டங்கள்லாம் அப்படியாவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எந்த தப்லீக்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானே? நீ மாட்டு வானத்தில் மேலே உள்ளது பேசிட்டு போ, பூமி கீழே உள்ள பத்தி பேச. வண்டி எடுத்துட்டு ஊர் ஊரா போய்கிட்டு ஜும்மாவோட அறிவிப்பு செய்யுங்க, மாநாட்டை தடுங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்றீங்களப்பா. இது உங்க தப்லீக்ல இல்லாத விஷயம். உங்க தப்லீக்கை பத்தியே இல்லாத ஒரு விஷயத்தை இங்க எடுத்ததுனால இந்த தப்லீக்கை பத்தி என்ன செய்யணும்? இவங்களையும் எச்சரிக்கை பண்ண வேண்டி இருக்கிறது. இந்த தப்லீக்ங்கிற ஒரு ஜமாத் இருக்கு, இஸ்லாத்தில் உள்ளது செய்யறாங்கல்ல, இவங்க செய்யற எந்த விஷயம் இஸ்லாத்தில் உள்ளது? முதல்ல என்ன செய்யறாங்க? ஒரு வியாபாரி இருப்பான், அவன்கிட்ட போய் அல்லாஹ்வுடைய பதில வாங்க. இல்லைங்க கடையில் ஆள் நான் மட்டும் தாங்க இருக்கிறேன், அல்லாஹ் பார்த்துக்கலாம் வாங்க.
அவன் ஒரு ஆள் தான் கடையில் அதை சம்பாரிச்சு தான் பொண்டாட்டி பிள்ளை சோறு கொடுக்கணும். அந்த கடை வச்சு அவர் பெட்டி கடையை சம்பாதிப்பான். அவனை போய் என்ன செய்யணும், மண்டை கழுவி அல்லாவுடைய பாதையில் வாங்க. அது எதுக்கு, தொழில் பண்ணணுப்பா, சம்பாதிக்கணுமே, அல்லாவுடைய பாதையில் வாங்க இவனு கூப்பிடுவாங்க. கடைசியில் அவன் திருப்பி திருப்பி சொன்னா அவனு போயிடும். இதை விட்டுட்டு பொண்டாடி சாப்பாடு இல்லை பிள்ளையெல்லாம் கஷ்டப்பட விட்டுட்டு அப்படியே முழங்காலுக்கெல்லாம் ஜிப்பா போட்டு ஒருவராக என்ன செய்யறான், சுத்துறதுக்கு போயிடுறாங்க. இது மாதிரி அல்லாவுடைய பாதையில் வாங்கங்கிறிய, அல்லாவுடைய பாதையில் வாங்கிட்டு இவ்வளவு தவக்குலா கூப்பிடுறவங்க உலகத்தில் எந்த ஒரு ஜமாத்து செய்யாத வேலையை செய்வாங்க. என்ன வேலை, போகும்போதே சட்டி எடுத்துக்கிடுவாங்க, பொட்டி எடுத்துக்கிடுவாங்க, காய்கறி கத்தி வரைக்கும், ஆம்லெட் போடுற அந்த பொரியல் சட்டி வரைக்கும் எல்லாம் வச்சிருப்பாங்க. அனைத்து இன்றைக்கு அரிசி வரைக்கும் பருப்பு வரைக்கும் கொண்டுட்டு இது எல்லாம் பார்த்துக்கிற மாட்டானோ. இங்கேருந்து பொரியல் வெறுங்க வீசிட்டு போக வேண்டியதானே. சோத்துக்கு மட்டும் அல்லா கிடையாது, அது நாங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிடுவோம். திங்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக செய்வோம். வியாபாரத்தை எல்லாம் பார்த்துக்கிடுவோம், தொழில் எல்லாம் பார்த்துக்கிடுவான். இப்போதான் கல்யாணம் பண்ணிருக்கோம், நல்லா பார்த்துக்கிடுவான். அப்படி சொன்னா அப்படி சொல்லுவாங்க. அது இப்படிலாம் இருக்கா மார்க்கத்தில்? உனக்கு ஒரு கடமை இருக்கு, மனைவிக்கு செய்யற கடமை இருக்கு, குடும்பத்தை செய்யற கடமை இருக்குது, எல்லா கடமையும் பார்க்கணும்ல. அது போக மற்றது செய்யணும். எந்த நிலையில இருந்தாலும் அல்லா பார்த்துக்கிறான்னு கூப்பிடுறியப்பா. அல்லா பார்த்துக்கிறான்னு கூப்பிடக்கூடிய நீ உன்னுடைய பேசிக்கல என்ன விளங்குது? அல்லா பார்த்துக்கிறான்னு சொல்ற பொய். அல்லா பார்த்துக்கிறான் இவ்வளவு தொழிலை விட்டு வர சொன்னே எதுக்கு பாத்திரத்துக்கிட்டு அது மட்டும் கரெக்டா நிக்கிற? வயிற்று விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க, திங்கிறத மட்டும் அல்லா பார்த்துக்கிற மாட்டான். இப்படியான ஒரு எந்த இயக்கமா நீங்க பாருங்க. நம்ம தவிர வந்து யாராச்சும் பாத்திரம் கட்டி வந்துடல இல்ல, அதுதான் போவோம் இருந்தா சாப்பிட ஹோட்டல் சாப்பிட பசியா கூட வந்துடும் வந்துருக்கிறோம். இப்படி வர்றோம். இவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்க இயலாது. 3 வேளையும் சாப்பிடாட்டி மண்டை வெடிச்சிடும். இப்படியான ஒரு இயக்கமான இருந்து கொண்டு மக்களை வந்து குழப்பிக்கிட்டு இருக்கிறார்கள். இது ஒரு செயல்முறை, அதை விட்டுருங்க. இந்த தப்லீக்கு தான் ரொம்ப எதிர்க்கிறாங்கன்னு எனக்கு முந்தா நாள் தகவல் வந்துச்சு. இந்த தப்லீக் ஆளுக்கு தான் எதிர்க்கிறாங்க. அப்ப இந்த தப்லீக் நான் என்னன்னு சொல்வதற்காக வேண்டி அவங்க தப்லீக்குடைய புஸ்தகம்னு போட்டிருக்காங்க. இவ்வளவு பெருசா இருக்கும், 5 வால்யூம். தொழுகையை பத்தி ஒண்ணு, நோம்பை பத்தி ஒண்ணு, குர்ஆனை ஓதுறதை பத்தி ஒண்ணு, அமல்களின் சிறப்பு ஒண்ணு, இப்படி பல மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதுல இந்த தொழுகையின் சிறப்புங்கிற புஸ்தகத்தை எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்க சொல்லி அதுல உள்ளதை படிச்சு கொஞ்சம் விவரம் சொல்லுவோம் அப்படின்னு எடுத்தா, இந்த தொழுகையின் சிறப்பு ஒரு 100 பக்கம் படிச்சிருப்பேன். அதுல வண்டியா இருக்குது. மும்பூட்டையும் படிக்க தேவையில்லையே, 100 பக்கத்துக்குள்ள மும்பூட்டு வச்சுக்கிறாங்க. 100 பக்கம் தான் நான் படிச்சேங்க. 100 பக்கத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் நச்சு கருத்துக்களையும், அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்கிற கருத்துக்களையும், ஷிர்கான கருத்துக்களையும், மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய கருத்துக்களையும், தனி நபர்களை கடவுளாக்குற கருத்துக்களையும் இறைச்சி வச்சிருக்கிறாங்க. இதைத்தான் கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறாங்க. தப்லீக்னு சொல்லி கூட்டிட்டு போய் பள்ளிவாசல்ல குர்ஆன் படிக்கலாமான்னா படிக்க கூடாது. தப்லீக் மர்கஸுகள்ல வந்து குர்ஆன் படிக்க கூடாது. ஏன்டா குர்ஆன் படிக்கக்கூடாது? அது நமக்கு விளங்காது. ஹதீஸ்லாம் படிக்கக்கூடாது. எதை படிக்கணும்? இந்த ஜக்கரியா மௌலானா எழுதுனா புஸ்தகத்தான் படிக்கணும், இந்த அமல்களின் சிறப்பு தான் படிக்கணும்னு உட்காந்து படிப்பாங்க. அந்த படிக்கிற புஸ்தகத்தை 100 பக்கத்துக்குள்ள வண்டியா எடுத்துருக்கேன்னு வைங்களேன். இப்படியான ஒரு மரியாதை அந்த புஸ்தகத்தை கொடுத்துருக்குறாங்க. குர்ஆனை படிச்சா கூட அது பாவம். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய உரைகளை நீங்க கேட்டா உங்களுக்கு தெரியும். பயான் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தெரியுதுல. இதை பத்தி அவங்க பேசினா கூட இப்படி குர்ஆன்ல இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன அகீமு ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள், அல்லாஹ் சொன்னான்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல பார்க்க மாட்டாங்க. அதுவும் ஒரு பெரியார் சொன்னதை ஒத்துக்குருவாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். இப்படியே மண்டைய கழுவி பெரியார் சொன்னதான் மார்க்கும் இப்படிங்கிறத உண்டாக்கி இருக்கிறாங்க. அந்த 100 பக்கத்தில் நான் பார்த்ததுல அதை குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். 100 பக்கம் தான் பார்த்தேன். எவ்வளவு நச்சு, எவ்வளவு பெரிய குஃப்ராட்டத்தை அந்த புஸ்தகத்தை எழுதி வச்சு. இதை போய் கேட்டா தொழுகைக்குன்னு கூட்டிட்டு போய், தொழுவாம இருந்தா கூட கடைசியில் சொர்க்கத்துக்காக போயிடுவான். தொழுகைக்குன்னு கூட்டு போய் அவனை இணை கற்பிக்கிற ஆளாக்கி நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய அம்புடுகளையும் பார்க்குறாங்க. அதில் என்னன்னு கேட்டா 17ஆம் பக்கம் முதல் ஒரு 12 பக்கத்தை என்ன செய்வாங்கன்னா குர்ஆனை தான் போட்டிருப்பாங்க. அது தொழுகையின் சிறப்பை பற்றி, அதை விட்டுற வேண்டியதான். அப்புறம் ஆரம்பிக்கிறாங்களா 17ஆம் பக்கத்தில் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த ஒழு செஞ்சால் பாவங்கள்லாம் கழுவப்படும் இருக்குது ஹதீஸ்ல. ஒழு செய்யும் பொழுது நம்ம செய்த சிறு பாவங்கள் எல்லாம் அந்த ஒழுவின் மூலம் கழுவப்படும் இருக்கு. அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பான்னு அர்த்தம். இது விளங்கும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒழுவினால் பாவம் கழுவுவதற்குல அதை கஷ்பு உடையவர்கள் பார்ப்பார்கள்.
அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் ஒருத்தர் ஒழு செஞ்சுட்டு கையை கழுவுனான்னு வைங்க, அது எந்த பாவம் கழுவப்படும் தண்ணியை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒழு செய்யும்போது கழுவுனா, ஒழு செஞ்சுட்டு திருட்டு கையை கழுவுனான்னு வைங்களேன், இந்த தண்ணியை பார்ப்பாராம், இது திருட்டு பாவத்துடைய தண்ணி கண்டுபிடிச்சிருவாராம். பொய் சொல்லிட்டு வாயை குப்பிடிச்சான்னு வைங்க, அவர் பார்ப்பாராம், இந்த வாயை குப்பிடிச்ச தண்ணியை பார்த்தா இது பொய் கழுவி வருது, பொய்ய கழுவி வந்திருக்குது அப்படி கண்டுபிடிச்சிருப்பாராம். ஒவ்வொரு பாவத்தையும் கழுவும் போது அந்த கஷ்புடைய ஞானி, கஷ்புனா என்ன, அகப்பார்வை உடையவர்கள், கஷ்பு உடையவர்களாம். அகப்பார்வை உடையவர் நமக்கு வந்து கை கழுவுறது தெரியும், அகப்பார்வை உடையவர்களுக்கு அபூ ஹனீஃபா மாதிரி ஆட்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டால், இது என்ன பாவம் இப்ப கழுவிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரியுமா. ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு போய் செஞ்சான்னு வைங்களேன், அந்த தண்ணியை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாராம், இது வந்து விபச்சார தண்ணி தான் இது. எப்படி இப்படி யாரும் வச்சுருது, எவ்வளவு பெரிய படப்பெல்லாம் இருக்காது பாருங்க. முதல்ல நான் என்ன கேட்கிறேன், இப்படி கஷ்புன்னு ஒன்று இருக்குதா, அகப்பார்வை ஒன்று இருக்குதா? நம்ம கண்களால் எதை பார்க்கிறோமோ அந்த பார்வை மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கு மேற்கொண்ட பார்வை மார்க்கத்தில் ஏதாவது இருக்குதா? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சொன்னேன்ல, சஹாபாக்களை பற்றின கஸ்பு அகப்பார்வை இல்லையே. இப்போ அவங்க நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே பார்த்து கெட்டவங்களா போயிட்டாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ 3 பேரை கொண்டாடல நிப்பாட்டுவானா மறுமை நாளில். ஒரு பணக்காரன், ஒரு மார்க் அறிஞர், ஒரு மார்க் அறிஞர் ஒன்று, பணக்க ஷஹீது, 3 பேர். அல்லாஹ் கேட்பான், ஏன்டா நீ மார்க் அறிஞர் தானே, எனக்கா என்ன செஞ்ச? ஊர் மக்கள்லாம் அவனை மார்க் அறிஞர் கொண்டாடுவாங்க, எல்லா மக்களும் அவனை அவுளியா பட்டம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அவனை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான், நான் உனக்காக மார்க்கத்தை கட்டு ஒரு ஊரா போய் சொன்னேன்மா, நீ எனக்காக சொல்லல, நீ வந்து மார்க் இழுத்துட்டு போங்க நரகத்துக்குன்றான். ஒருத்தன் உயிர் தியாகம் பண்ணியிருப்பான், அவனை எல்லாரும் ஷஹீத் அவுளியான்னு சொல்லி தரவெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அவனை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், என்னடா செஞ்சேன்னு? உனக்காக தான் உயிரே கொடுத்தேம்மா, எனக்கு கொடுக்கல, மாவீரர்னு மக்கள் பாராட்டணும்னு செஞ்சேன், இழுத்துட்டு போ நரகத்துக்குன்றான். அப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி செல்வந்தர், என்னடா செஞ்ச? பணத்தை அள்ளி கொடுத்தேன், எனக்கு கொடுக்கல, வள்ளல்னு பாராட்டணும் மக்கள்லாம், அதுக்கு தான் கொடுத்தேன், எல்லாரும் பாராட்டிட்டாங்க, இப்போ நரகத்துக்கு போன்றோம் எல்லாம். அப்போ இந்த மாதிரியான மக்கள் எல்லாம் எதை நினைக்கிறாங்களோ அது மாத்தம் அங்கே இருக்குது. கஷ்மன்னு ஒன்று கிடையாது, அகப்பார்வைன்னு ஒன்று கிடையாது. எத்தனை பேரை வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சில பேர் சொர்க்கவாசிகள் போயிடுவாங்களா, சொர்க்கத்தில் பார்த்தா சில அஜர்த்து மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு போயிடுவார்ல பாமர மக்கள், நீங்க எல்லாம் போயிடுவீங்க, உங்களில் தௌஹீதில் இருந்த ஆளுக்கு போயிடுவீங்கன்னு வைங்களேன், அங்கே பார்த்தா அஜர்த்து மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. என்னடா அஜர்த் தானடா மார்க்கமெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, அஜர்த்தை காணாம அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்களாம். நாம் யாரை வந்து நல்லவர் நினைத்தோமே அவங்களெல்லாம் காணோமே, யாரை கெட்டவன் நினைத்தோமோ அவன் அங்கே காணாமேன்னு பேசுவாங்க நரகத்தில். இப்போ நரகத்தில் வந்து போன உடனே எவனை நம்ம நல்லவன் நினைக்கிறோம் அவன்லாம் சொர்க்க நரகவாசியா இருப்பானா, எவனை கெட்டவன் நினைச்சோமோ அவங்களாம் சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நவுதுஹு மினல் அஸ்ரார், யாரையெல்லாம் வந்து கெட்டவன் நினைச்சோமோ அவன்லாம் நரகத்தில் காணோமே, நம்ம மட்டும் கிடக்கிறோமேன்னு சில நரகவாசி புலம்புவான் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த அகப்பார்வைங்கிற ஒன்று கிடையாது, கண்ணால் பார்க்கறது மட்டும்தான். அது தப்பா போயிடும். நம்ம ஒன்று கண்ணில் சரியான நினைப்போம், தவறா போய்விடும். இன்னும் சொல்ல போனா சில சம்பவங்களை பாருங்க, எவ்வளவு பேசிக் இவங்க உடைக்கிறாங்க. மனிதர்களுக்கு தெய்வத்தன்மை இருக்குங்கிறது தப்லீகுடைய பேசிக். தப்லீகுடைய அடிப்படை என்ன? தப்லீகில் உள்ள பெரியார் மகான் சில பேர் கொண்டாடி கொண்டு அவங்க அல்லாவை போல உள்ள ஆளுக்கு அப்படின்னு மதிக்க வச்சு விடுவாங்க. அதான் கஷ்புங்கிறது. அகப்பார்வை உள்ளவங்கன்னு பயந்துருவீங்கல்ல, சாதா பார்வை இருக்குன்னா பயப்பட மாட்டீங்க. அகப்பார்வைன்னா உள்ளத்தில் உள்ள கண்டுபிடிச்சிருவாரோ அதை ஊடுருவாரோன்னு பயந்துருவீங்க. அதை உண்டாக்குறக்கா சொல்றாங்கல்ல. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து மதீனாவுக்கு சில பேர் வர்றாங்க, வெளியூர்ல இருந்து வந்தோன்னு என்ன செய்யறாங்கன்னா, இந்த வெளியூர் ஒத்துக்கிறல, மதீனா வந்து ஒத்துக்கிறல, கிளைமேட் ஒத்துக்கிறல. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஜக்காத்துடைய ஒட்டகங்கள்லாம் இருக்கும், அங்கே போய் அவங்கள தங்க சொல்லி அந்த ஒட்டகத்தில் பாலை கறந்து குடிச்சிக்கிறங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து அனுமதி கொடுப்பாங்க. அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்தாலும் நடிக்க வந்திருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. கடைசியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த ஒட்டகத்தை மேய்க்கிற ஆள் இருப்பார்ல, அவர் கொண்டு போட்டுக்கிட்டு ஒட்டகத்தை ஓடி போயிடுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அகப்பார்வை வந்து எனக்கு கண்டுபிடிச்சிருக்கணும்ல, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, ஏன்னா இஸ்லாத்தில் சேர்றோம்னு சொல்லி வர்றாங்க, ரசூலுல்லாஹ் நம்புறாங்க, நம்பி ஒட்டகத்தில் கொண்டு விடுறாங்க, அங்கே உள்ள ஆலையும் காலி பண்ணிவிட்டு போட்டு தள்ளிவிட்டு ஒட்டகத்தையும் கலவாண்டு போயிட்டாங்க, ஜக்காத்து ஒட்டகத்தையெல்லாம். அப்புறம் ரசூலுல்லாஹ் படையை அனுப்பி பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு அதே மாதிரியா வந்து தண்டனை கொடுத்தாங்க, மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அது ஒரு விஷயம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், அவர்களை பார்த்த உடனே ஊடுருவி கண்டுபிடிக்கிற தன்மை ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சா? நல்லவங்க நினைச்சாங்க, ஆனால் உள்ளுக்கு வேற மாதிரி இருந்திருக்கு. அதே இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு கூட்டம் வருது,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன்லாம் எழுத்து வடிவம்லாம் கிடையாது, புக்கு வடிவமாக எல்லாத்தையும் கிடையாது. மனப்பாடம் செஞ்சவங்களை வச்சு தான் குர்ஆன் பாதுகாக்கப்படணும். அப்படி குர்ஆனை மனப்பாடம் செஞ்சவங்கன்ற ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாம் இருந்தாங்க சில பேர். அப்போது வெளியூர்லேருந்து வந்தாங்க, எங்களுக்கு சில குர்ஆனை மனப்பாடம் செஞ்ச காரிகள் அனுப்புங்க, நாங்கள் இஸ்லாத்தை அறிஞ்சிக்கிறேன்னு, அவர்களை எங்களுக்கு வழிகாட்ட அனுப்புங்கன்னு கேட்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்கி எடுத்த காரிகள் அனுப்பி வைக்கிறாங்க கூட. காரினாரை குர்ஆனை மனனம் செய்து, குர்ஆன் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு காலம் அது. அவங்க போயிட்டாங்க, நிறைய பேர் குர்ஆன் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான சஹாபாக்களை தேர்ந்து எடுத்து அவங்களோட வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே அவ்வளோ வரையும் பொறுத்தல்ட்டாங்க. அவ்வளோ சஹாபாக்களை என்ன செஞ்சிட்டாங்க, கூட்டிகிட்டு போய் கொள்றதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ எங்கள் ஊருக்கு வந்து இஸ்லாத்தை சொல்லித்தர வாங்கன்னு அழைத்து கொண்டு போய் நடுவழியிலே கழுத்தறுத்து விட்டார்கள். இது அல்லாஹ் வஹி மூலமாக அறிவித்த பிறகு தான் இறைவா அவங்கள நீ தண்டிப்பாயாகன்னு துவா செய்கிறாங்க. இப்போ நம்ம எதுக்கு சொல்கிறோம், சஹாபாக்களுடைய உயிர் சம்பந்தம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை ஏமாத்துறதுக்கு வந்திருக்கிறான். அப்போ இந்த கண்ணை கொண்டு என்ன பார்த்தாங்களோ அந்த கண்ணு தான் இருந்துச்சே தவிர இப்படி நாளைக்கு இப்படி செய்ய போகிறான், இதுக்கு தான் வந்திருக்கிறான், இந்த எண்ணம் உள்ளத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலைன்னா என்ன கசுப்பு, என்ன அகப்பார்வைங்கிறான். எவனுக்கும் இந்த கண்ணால் பார்க்குற பார்வையை தாண்டி வேற பார்வை இல்லை. இறை தூதர்களுக்கு சில விஷயத்தில் வஹீல அல்லாஹ் அறிவிப்பான், அது மட்டும் தெரியும். வஹி அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நம்மளை மறத்தான். எந்த விஷயத்தை நபிமார்களுக்கு வஹியாக அல்லாஹ் அறிவிச்சானோ அது வேண்டால் நமக்கு தெரியாம அவங்களுக்கு கூடுதலா தெரியும். எது அல்லாஹ் அறிவிக்கலையோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் கண்ணு தான் உங்க கண்ணு மாதிரி தான் அவங்க கண்ணும் இருக்கு, பார்க்க முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த குலகார பாவிகளை அதை கண்டுபிடிக்க முடியாம அவங்களை நம்பி உலமாக்களை, ஒரிஜினல் உலமாக்களை அனுப்பி வைத்து அவங்களை பழி கொடுக்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் எதை காட்டுது, அகப்பார்வேண்டு ஒண்ணு இல்லை, உள்ளத்துல ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை இல்லைன்னு காட்டும் போது இவன் என்ன பில்டப் கொடுக்குறாங்க. அந்த ஹஜரத்ஜி, அந்த 40 நாள் போய் சில்லா பண்ண மௌலானாக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி பில்டப், அகப்பார்வை இருக்கு, பெரிய ஆளுகளுக்கு உங்களுக்கு பெரிய தாடி தலப்பணம் வச்சிருந்தா அது முக்கியமான ஒரு ஆளு, இப்படின்ற ஒரு இமேஜை உண்டாக்குவதற்காக வேண்டி தான் அகப்பார்வை உடையவர்கள்ங்கிறாங்க. அதனால தான் நம்ம மாநாடு போடுறோம்ல, இந்த மாநாட்டில் உங்களை எது கூப்பிடுவோம், செய்திகளை கேட்கற கூப்பிடுவோம். இந்த மாநாட்டில் எது கூப்பிடுறோம், வாங்க செய்திகளை கேளுங்க, குர்ஆன் ஆதாரத்தோட சொன்னா அதை கேட்டுக்கிறங்க, ஹதீஸ் படி சொன்னா கேளுங்க, தப்பா சொன்னா விட்டுட்டு போங்கன்னு அதுதான் கூப்பிடுறவங்கள, வேற நோக்கம் இல்லை. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, இஜ்திமா நடத்துவாங்க. இஜ்திமா நடத்தி எது கூப்பிடுவாங்கன்னு கேட்டா அனைவரும் கலந்து கொண்டு ஹஸ்ரத்ஜி அவர்களுடைய துவாவில் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறாரோ. ஹஸ்ரத்ஜி வந்து ஒரு துவா செய்வார். ஹஸ்ரத்ஜின்னா அகில உலக தப்லீகுடைய தலைவர். இந்த அகில உலக தப்லீக் தலைவர் வந்து அவர் துவாவுல கலந்து கொள்வதற்குன்னு வண்டி எடுத்துட்டு போவாங்க. அவர் துவா செய்ய போறார். ஏன்டா இப்படி மார்க்கத்தில் உண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய துவா கலந்துக்கிறாங்க மக்களை இப்படி கூப்பிட்டுருக்காங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்சு கூட அவங்க துவா செய்ய மாட்டாங்க, அவனை செய்ய சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம், ஹஸ்ரத்ஜியுடைய துவாவுக்கு வாங்க என்று தப்லீக் ஜித்திமாக்கள்ல அது துவாவுக்கு மட்டும் ஜித்திமாக வரமாட்டாங்க. கடைசியில் சாயந்தரம் 5 மணிக்கு துவா ஓதுவாரா, 5 மணிக்கு கூட்டத்தை பார்த்தா 100 மடங்கு தப்லீக் ஆளுங்க, ஒருத்தன் மிஸ் ஆக மாட்டான். எதுக்கு, ஹஸ்ரத்ஜி துவா செய்ய போறாங்க, ஹஸ்ரத்ஜி துவா செய்ய லயத்துக்குறோம். அவர் யாரு, அவர் போது நல்லவராடா எப்படின்னு சொல்லுவ, அவர் ஹஸ்ரத்ஜின்னு பேரை வச்சுட்டு பெரிய ஜுப்பா பண்ண நல்லவரா, அவருக்குள்ள இருக்கிற எண்ணங்க ரப்புக்கு தான் தெரியும், நல்ல வர நடிக்கிறவரான்னு சொல்லி நீ ஹஸ்ரத்ஜின்னு சொல்லி கொண்டு அவர் துவாவுக்கு அவ்வளோ அங்கீகாரம். நாங்களாம் தப்லீக்ல ஊறி போனாங்க, தப்லீக்க வந்து தூரமானு பார்க்கல, 280 நாள் போயிருக்கேன் தப்லீக்ல இந்தியா முழுசும். இந்த மேவாத்துங்கிற ஊப்பி கிப்பி டெல்லி கில்லி எல்லாம் தப்பு போனதுதான். தப்லீக்ல தொடர்ச்சியாக 280 நாள் போய் அவங்களுடைய ஒவ்வொரு இதையும் பார்த்து விட்டு தான் நாங்கள் என்ன செய்யறோம், தப்லீக்கை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். அந்த வகையில் சொல்றோம், அந்த ஹஸ்ரத்ஜிங்கிறவருக்கு என்ன மதிப்பு, மர்கஸ் ஹசரத் நிஜாமுதீன் வச்சிருக்கிறாங்க தலைமையகம், அதான் தப்லீகுடைய தலைமை. அது தொழுகைக்கு இப்போ இக்காம சொல்லிடுவாங்களா, இக்காம சொன்னோன்னா அவர் மேலே இருப்பார் மாடியில், அவர் இறங்கி வருவார் தொழுகைக்கு. இக்காம சொன்னா இமாம் தொழுகைக்க வேண்டியதானே, வரும்போது இப்படி ஹசரத் 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 தள்ளுவாங்க அம்புட்டு பேரையும். அவர் வர்ற வரைக்கும் அம்புட்டு பேரையும் தள்ளி அவரை கொண்டா முதல் சப்பில் நிப்பாட்டுவாங்க. அட்டே முதல் சப்பில் உனக்கு ஆசை இருந்தால் முதல்ல வந்து நிற்கணும். முதல் சப்புக்காக வேண்டி முன்கூட்டியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கணும், தள்ளி விட்டுவிட்டு ஹசரத்தி தள்ளி விட்டுக்கணும்னா சேர்ப்பாங்க. அப்போதான் விருத்தம் என்னடா இது, இஸ்லாத்திலே இந்த மாதிரி கிடையாத, யார் முந்தி வந்தோன்னு அவனுக்கு தானே முதல் உரிமை, தனி மரியாதை மார்க்கத்தில் கிடையாது, வழிபாடுதல் கிடையவே கிடையாது.
கோயில்களில் தான் தனியாக வந்து சில தலைவர்களுக்கு இந்த கும்ப மரியாதைலாம் கொடுப்பாங்க. சிறப்பு பூஜையெல்லாம் இங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ வெறுத்து போயிட்டோம். இந்த மாதிரி ஹசரத் தள்ளி விடுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஹசரத்ஜியை சந்திக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. டைம் கொடுத்தா வெளியே மதராஸ் ஜமாத்து அதுக்கு மரியாதை கூட. நாங்களாம் மதராஸ் ஜமாத்துன்னு பேர் அதுக்கு, தமிழ்நாட்டில் வந்த ஜமாத்துக்கு. சந்திக்கிறதுக்கு மேலே கூட்டு போவாங்க. அவர் உட்காந்துருப்பார், குஷன் போட்டு மெத்தையில் உட்காந்துருப்பார். உட்காந்தா ஒரு இடத்துல சந்திக்க போனோம்னு சொன்னால் அவர் உட்காரமா நமக்கு 4 சேரை போட்டு உட்கார வைக்கணுமா இல்லையா? அவரும் உட்காந்துருப்பார். அவர் ஆசி வாங்குறது, ஆசி வாங்க போனோம்னா ஒன்று அவர் சில திக்கர்களை செய்யுங்க அப்படிம்பார், அவ்வளோதான். இது சொல்றதுக்காக என்ன செய்யறது, எல்லாம் கை கட்டி நிற்போம். அவர் உட்காந்துருப்பார். ரசூல்லா அந்த மாதிரி இருந்திருக்காங்களா? சாமியார் மாதிரி. ரசூல்லாவுக்கு பக்கத்தில் சஹாபாக்கள்லாம் இருந்து கெக்கலி போட்டு சிரிச்சிருக்காங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுபுஹ் தொழுகை நிறைவேற்றுவோம். சுபுஹ் தொழுகை முடிந்த பிறகு சூரியன் உதிக்கிற வரைக்கும் அங்கே உட்கார்ந்துருப்போம். உட்கார்ந்திருந்து எங்களுடைய அறியாமை காலத்தினுடைய பழைய கதையெல்லாம் சொல்லி சொல்லி சிரித்து கொண்டிருப்போம். இப்படி கிறுக்கு வேலையெல்லாம் காட்டினமே அப்படின்னு சொல்லி நாங்கள் சிரித்து கொண்டிருப்போம். ரசூல்லா அதை பார்த்து ஒரு புன்னகை பூப்பார்கள். அப்ப ரசூல்லாவுக்கு முன்னாடி வச்சே பழைய கதையெல்லாம் சொல்லி சிரிப்பாங்களாம். அப்படி ஒரு மார்க்கத்தில் ரசூல்லாவே நடத்திருக்கும் போது இவங்க எட்ட முடியாத உயரத்தில் வச்சு 1.5 முழத்து குஷன்ல வச்சு அவர் முன்னாடி இப்படி கை கட்டி நின்று கொண்டு இப்படி அடிமைகள் சினிமாவெல்லாம் காட்டுவாங்க, இப்படி இந்த மாதிரி நிற்கணுங்க. இதுதான் இது, இந்த மாதிரி உண்டாக்குறது அந்த கஷ்புங்கிறது. அப்ப என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் கேட்டா, ஒழு செஞ்சா கழுவுனா என்ன பாவம்னு தெரியும். எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹ்வே தெரியாத, யாருக்கும் தெரியாத இந்த பாவம் தான் கழுவுன கணக்கா இருக்குது. ஒழு செஞ்சால் பாவங்கள் களையும்னா எல்லா பாவமும் கரைஞ்சு போயிடும். அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் மன்னிச்சிருவான்னு அர்த்தம். ஒழு நான் கேட்குறேன், ஒழு செய்கிற உறுப்புல மட்டுமா வந்து பாவம் செய்வான்? வேற உறுப்புகளை செஞ்சு அதுக்கு என்ன செய்யறது? கையினால் செஞ்ச பாவம் மட்டும்தான் இருக்குமா? வேற பாவம் ஒழு செய்கிற முகங்கை கால் தானுங்க. மீதிலாம் அப்போ முட்டிக்கால் ஒருத்தன் உதைச்சிருக்கிறான், அது எப்படி அதை கழுவுறது இல்லையே? அது எப்படி கழுவுறது? அப்போ விளங்காம இவங்க அர்த்தம் செய்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாவுக்காக தொலை போறன்னு ஒழு செய்யும்போது சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இவங்க கஸ்பு உடையவர்கள் அபு ஹனீஃபான்னு சொல்லி பில்டப் கொடுக்குறாங்க. இது வந்து பக்கம் 17 இருக்குது. அதே மாதிரி பக்கம் 23 வந்தீங்கன்னா ஷகீக் பல்கியான் அவர் பேரு. இந்த ஷகீக் பல்கிங்கிறவர் 5 விஷயத்தை தேடினாராம். அதை வந்து சொல்றாங்க, 5 விஷயங்களை தேடினேன், அது 5 இடங்களில் கிடைத்தது. 5 விஷயத்தை தேடி அலைஞ்சாராம், 5 இடத்துல பெற்றுக்கொண்டாராம். அது என்ன 5 விஷயம்னா, உணவில் பரக்கத்து லுஹா தொழுகையில் கிடைத்தது. உணவுல பரக்கத்து எங்க வரும்னு ஆராய்ச்சி பண்ணாராம் அவர். 5 தேடி தேடி பார்த்தாராம். என்ன விடை கிடைச்சிச்சான்? லுஹா தொழுகை தொழுதால் உணவில் பரக்கத்து. சஹாபாக்கள் அப்படி லுஹா தொழுவாங்க. ஒரு பேரிச்சம்பழத்துக்கு மேலே மறு பேரிச்சம்பழம் இல்லை, அவ்வளவுதான். உணவில் பரக்கத்து கிடைக்கல. உணவுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அல்ல நாடுகள் கழிப்பான். எரிசுக்கு மையசாதான் நல்லா தொழுறவனை கூட எல்லா சோத்துக்கு எல்லாம் ஆக்கி விடுவான். தொழுகை இல்லாத பணக்காரனாக்குவான். இந்த ரிஸ்க்கு கொடுக்குற விஷயத்துல இபாதத்தோட எந்த சம்மந்தமும் கிடையாது. நல்லவனையெல்லாம் வறுமையில போட்டு கெட்டவனையெல்லாம் கூட அப்படி ஆக்குவான். நல்லவன்ல 7 இருப்பான், பணக்காரன் இருப்பான். கெட்டவன்ல 7 இருப்பான், பணக்காரன் இருப்பான். ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கெட்டவன் பார்த்து இபாதத்தை பார்த்து வருவது கிடையாது. அப்படின்னா ரொம்ப தொழுகையாளி தான் உன்னான ஒரு பணக்காரங்களா இருக்கணும், அப்படி இருப்பது கிடையாது. தொழுகை இல்லாதவன்லாம் சோத்துக்கு திண்டாடணும், அப்படி இருக்கா? இல்ல. அப்ப அந்த பிறமுனுக்கு நல்ல பணத்தை கொடுப்பான், சுலைமான் நபியும் கொடுப்பான், நல்லவங்களுக்கு கொடுப்பான், கெட்டவங்களுக்கு கொடுப்பான். இதை விளங்காம லுஹா தொழுதால் உணவில் பரக்கத்து கிடைக்கும் கண்டுபிடிச்சாராம். எங்கே, எப்படி கண்டுபிடிச்ச, என்ன ஆராய்ச்சி பண்ண, இந்த ஆராய்ச்சியுடைய ஃபார்முலா என்ன? இந்த ஷகீக் பல்கி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாரு. எந்த ஃபார்முலா? குர்ஆன் ஹதீஸ்ல கண்டுபிடிச்சியா? அல்ல எவ்வாறு ஒரு 1,00,000 பேருக்கு டெஸ்ட் வச்சு லுஹா தொழுவலாம் சென்சஸ் எடுத்து இவன் லுஹா தொழுகிறான், அவன் நல்லா இருக்கிறான், இவன் அப்படி கண்டுபிடிச்சியா? இவர் தேடினாரு, கண்டுபிடிச்சானோ எழுதி வச்சுருவாங்க. கிற்கான்னு சொல்லணும். இப்படி சொல்லி இருந்தா இவன் ஒரு லூசுன்னு சொல்லணும். அவனை பெரியார் இந்த ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள்ங்கிறாங்க. 1. 2வது, கபருக்கு வெளிச்சம் தஹஜ்ஜத் தொழுகையில் கிடைத்தது. இவன் கபருக்கு போகல, ஒன்றும் உசுரோட இருக்குமான்னு சொல்றான். இதை சொல்றவன் செத்து போன பிறகு சொல்லல. கபருக்கு வெளிச்சம் தஹஜ்ஜத் தொழுகையில் கிடைத்ததுன்னா நீ வெறுக்கணும் கபருக்கு போயிட்டு வந்துட்டியா? தஹஜ்ஜத் தொழுகையினால கிடைச்சு தெரியும். அப்ப கபூர்ல உள்ள விஷயத்தை சொல்ல நீ யாரு? கபூர்ல வெளிச்சம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்லட்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லட்டும். தஹஜ்ஜத்துல கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னா அது மறுபேச்சு பேச மாட்டோம். இறை தூதருக்கு சொல்ல முடியும், இறைவனால் அறிவிக்கப்பட்டு சொல்வார்கள். நீ யார்? ஷகீக் பல்கி நீ யாரு? நீ ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 1000 வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒரு ஆளு. நீ வந்துகிட்டு இது கபருடைய வெளிச்சம் வந்து தஹஜ்ஜத் தொழுகையில் கிடைத்ததுன்னு எழுதி வச்சுக்கிறான். அதே மாதிரி முன்கர் நக்கீருக்கு பதில் கிராத்தில் கிடைத்தது. முன்கர் நக்கீர் கேட்பாங்கல்ல, அது கிராத்து ஓதுனதுனால பதில் கிடைச்சான் இவருக்கு. அப்ப நீ கபருக்கு நீ போனியா?
முன்கர் நக்கீருக்கு பதில் என்ன சம்பந்தம் இருக்கு? உலகத்துல வாழும்போது மூணே கேள்வி தான் கேட்க போறாங்க. மார்க்கம் யாரு, தீனு யாரு, தூதர் யாருன்னு கேட்பாங்க. இதுக்கு பதில் உலகத்தில் நல்லவனா வாழ்ந்தா அவனுக்கு அந்த பதில் எல்லாம் வர வைப்பான், இல்லைன்னா வராது. இவ்வளவு முடிஞ்சு போச்சு கதை. இவங்க என்ன செய்யறாங்க? முன்கர் நக்கீர் பதில் இதுல கிடைச்சான். கிராத்துல சிராத்துல் முஸ்தகிம் பாலம் எளிதாக கடக்கும் வழி சதக்காவில் நோம்பிலும் கிடைத்தது. அப்ப சிராத்துல் முஸ்தகிம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாமல் இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, சிராத்துல் முஸ்தகிம் பாலம் இருக்குதா? எங்கன்னு எடுத்த இத? சிராத்துல் முஸ்தகிம்னா குர்ஆன்ல இருக்கு. சிராத்துல் முஸ்தகிம் அல்ஹம்து சூராவுல இஹ்தின சிராத்துல் முஸ்தகிம். சிராத்னா பாதை, முஸ்தகிம்னா நேரானது. இஹ்தினாண்டா எங்களுக்கு காட்டு. என்ன அர்த்தம்? இஹ்தினா சிராத்துல் முஸ்தகிம், நேரான பாதையை காட்டு, நேர்வழின்னு அர்த்தம். சிராத்துல் முஸ்தகிம் அர்த்தம் நேர்வழி. பாலம்னு சொல்லப்படவே இல்லை குர்ஆன்ல. பல இடத்துல சிராத்துல் முஸ்தகிம் வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல பாலம்னு அர்த்தம் கிடையாது, நேர்வழி. இப்ப தௌஹீத் ஜமாத்துடைய வழி இருக்குல்ல, இதுதான் சிராத்துல் முஸ்தகிம். ரசூலுல்லாஹ் வாழும்போது போதனை செஞ்சாங்கல்ல, அதான் சிராத்துல் முஸ்தகிம். குர்ஆன் படியும் நபி வழிப்படி நடக்கிறோம், அதான் சிராத்துல் முஸ்தகிம். சிராத்துல் முஸ்தகிம் என்று சொன்னால் அது ஒரு பாலம் என்று சொல்லி எவனோ கட்டுக்கதில் எழுதி வைத்திருக்கிறான். அது பொய்யான ஆதாரமற்ற ஒரு செய்தி. ஒரு பாலம் இருக்கிறது, நரகத்தின் மீது ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தில் கடக்கும் போது நல்லவங்க கடந்துருவான், கெட்டவன்லாம் விழுந்துருவான், நரகத்துக்கு போயிடுவான். அது மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கு பேரு சிராத்துல் முஸ்தகிம் கிடையாது. பாலம் இருக்குது, வெறுமனே சிராத்தன் இருக்குது. அப்ப சிராத்துல் முஸ்தகிம் பேரை சொன்னதுலேயும் ஒரு மடையன்னு விளங்குது. இவர் பெரியாராம். சிராத்துல் முஸ்தகிம்ங்கிற பாலமே குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்லையே. அதை போய் ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். அவன் என்ன கருதணும்? அறிவினனாக கருதணும். அறிவினனாக கருதாம ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள் போட்டு விட்டுருக்காங்க. அடுத்ததாக என்னன்னு கேட்டா, அரிசுடைய நிழல் கல்வத்தில் கிடைத்தது, தனிமையில் கிடைத்தது. அரிசி நிழல்ங்கிறோம்ல, 7 பேருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அரிசில நிழல் வர்றதா இருந்தா அந்த மறுமை நாளில் விசாரிக்கும் பொழுது அந்த ஒரு நாளைக்கு தான். அன்னைக்கு நிழல் வேணும்னு சொன்னா, நேர்மையாக நடந்த அரசன், ஒழுக்கமாக நடந்த கற்போடு நடந்து கொண்ட ஒரு அழகான பெண் அழைக்கும் போது கூட தடுமாறாம உறுதியாக இருந்த ஒரு மன்னன், இளைஞனாக இருந்து கொண்டே இபாதத்தில் ஈடுபட்டவன், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாம ரகசியமாக தர்மம் செய்தவன், இந்த மாதிரி ஒரு 7 பேர் பட்டியல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதுல இது இல்லை. அரசுடைய நிழல் எதுல கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அடப்போய வேலையை பார்த்துன்னு இவர் சொல்றாரு. அரசுடைய நிழல் 7ல கிடைக்காதான், தனிமையில் கிடைக்குமா. தனிமைண்டா என்ன? பொண்டாட்டியும் வேணாம், பிள்ளையும் வேணாம், வீடு வேணாம், வாசல் வேணாம்னு போய் தனிமையா உட்கார்ந்துடுறது. துறவரம், தனிமைன்னு அவன் சொல்லக்கூடிய துறவரத்தை சொல்றான். துறவரத்துக்கு சில அனுமதி இருக்கா? மன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்னுடைய வழிமுறை, அதை எவனால் புறக்கணிச்சாண்டா என்னை சேர்ந்தவன் இல்லை. தனிமையில் இருக்கிறது மாதிரியான ஒரு கெட்டது இருக்கா? தனிமையில் இருந்தா தான் பக்குவங்கிறான, அவன் தான் மகா கெட்டவன். இப்போ நான் மக்களோட மக்களாக வாழ்ந்து பொய் சொல்லாமல் இருக்கணுங்க, அது ஒரு தியாகம். ஏன்னா பொய் சொல்ல வாய்ப்பு நான் இருக்கு, நான் சொல்லாமல் இருக்கணும். மக்களோட மக்களாக இருந்து நான் திருடாமல் இருக்கணும், கலந்து வாழ்ந்து நான் திருடாமல் இருக்கணும், அது என்னைய பாராட்டலாம், கரெக்டாக இருந்தான் அப்படின்னு சொல்லலாம். தனிமையாக இருக்க என்ன செய்ய முடியும்? நான் மட்டும் இருந்து எப்படி திருடுறது? தனிமையாக ஒருத்தர் உட்காந்துட்டாங்க, எங்க யாருமே இல்லை, திருட ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க. இவன் திருடலன்னு பாராட்ட முடியுமா? இவனை தனிமையாக இருந்தாலும் அவனை திருட முடியாது. பொய் சொல்றது கூட ஒரு ஆள் வேணும்ல. இவன் தனிமையாக உட்காந்து யார்கிட்ட போய் சொல்லுவான்? அப்ப தனிமையாக இருந்தார் பொய் சொல்லவில்லை, தனிமையாக இருந்தால் திருடவில்லை, தனிமையாக இருந்தால் விசாரம் செய்ய. தனிமையாக இருந்தால் அப்படி செய்ய முடியும்? செய்ய முடிஞ்சு செய்யாம இருக்கணும், அதுக்கு தான் இல்ல கூலி தருவான். தனிமையில் இருக்கிறவன் எஸ்கேபிசம், இதுக்கு பேர் என்னது? மார்க்கத்தை விட்டு ஓடி ஒளிகிறது. கோழைகள் குடும்பத்தில் வாழ்ந்து மனைவி மக்களோட வாழ்ந்த ரசூலுல்லாஹ் இபாதத் செஞ்சாங்க, தொழவும் செஞ்சாங்க, மனைவியோட சந்தோஷமா இருந்தார்கள், தூங்கவும் செய்தார்கள், புள்ள குட்டிகளையும் கவனித்தார்கள். இப்படியான மார்க்கத்தில் இருந்து கொண்டு பொண்டாட்டி புள்ள வேணான்னு தனியா போக சொல்றாங்க. துறவரத்துக்கு போனா என்ன கிடைக்குமா? அரிசிக்கு கீழே கிடைக்குமா? நரகத்துக்கு கீழே தான் கிடைக்கும். அவனுக்கு அரிசி கீழே கிடைக்காது. அப்ப அரிசிக்கு கீழே இடம் கிடைக்கும் இதை சொல்லியிருக்கான்னு எழுதியிருக்கிறிய. இதன் மூலம் என்ன செய்தி? என்ன? அதனால தப்லீக்னு போனவன தொழில்கள் விட்டு போயிடுறாங்க, தனிமையாயிடுறாங்க. பேருக்கு தான் பொண்டாட்டிலாம். அப்ப பாதி தனிமைக்கு ஆக்கி போடுறாங்க. இதெல்லாம் நம்ம சக்கிக்கு பள்ளிக்கு அளவுக்கு இல்லாட்டா கூட கொஞ்சம் தனிமையா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 7 சில்லா போயிட்டு 280 நாள் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், இப்படின்னு ஆக்கிவிட்டாங்க. அப்ப இது எங்கேருந்து கிடையாது? பக்கம் 23, இது அது 17ஆம் பக்கமா 23ஆம் பக்கம் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த 5 விஷயமும் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே இருக்கும்போது ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இதை உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய பள்ளியில படிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் உட்கார்ந்துக்கிட்டு வேத புஸ்தகம் மாதிரி உட்கார்ந்து என்ன செய்யறான்? இதை படிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி
சில ஆட்களை பில்டப். ஒரு ஆள் இருந்தாராம், அவர் ஒரு நாளைக்கு 103 வயசாச்சு அவருக்கு, பெரியார். அந்த பெரியார் 103 வயசுல தினம் 200 ரக்காத் தொழுவாராம். வயசு 103ங்க, தினசரி 200 ரக்காத் தொழுவாராம். அது மாதிரி அகமது பின் ஹம்பல் இருக்காங்களே, அவங்க என்ன செய்வாங்கன்னா 1000 ரக்காத் தொழுவாங்களாம். 1000 ரக்காத்துங்க. ஒரு ரக்காத்துனா எவ்வளவு நேரம் ஆகும் அவங்க தெரியுமா? ஒரு ரக்காத்து தொழுது முடிக்க முடியாது, 2 ரக்காத்து ஜோடிச்சு தொழுக முடியும். அத்தையாத்துல உட்காரணும்ல, 2 ரக்காத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கன்னா 1000 ரக்காத்துக்கு ஒரு 500 சலாம் ஆகுதா? 500 5 எவ்வளவு? 2500. 2500 நிமிஷம் ஆகுது. அவ்வளவு நேரமா? 2000 சொன்னாங்க, 20000மா? 2500. 2500 நிமிஷம் ஒருத்தன் தொழுது இருந்தா 2000 மணிக்கணக்கு எவ்வளவு ஆச்சு? 10 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அப்ப 10 மணி நேரத்துக்கு மேலேயே தொழுதுகிட்டே இருந்தாராம் இரவு பூரா, வேற வணக்கம்லாம் செய்யலையா? இந்த மாதிரியான கதைகள்லாம் இப்படி மார்க்கத்தில் உண்டா? இப்படி விடிய விடி 200 ரக்காத் தொழுவ மார்க்கம் அனுமதிக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஹாஜிர்கள் அன்சார்கள் இருந்தாங்க. அப்ப வெளியூர்ல இருந்து வந்த முஹாஜிர்களை அன்சாரோட ஜாயிண்ட் பண்ணி விடுவாங்க. அப்ப சல்மான் பார்சிங்கிறவர் அபு தர்தாவோட ரசூல்லா சேர்த்து விடுவாங்க. அபு தர்தா வீட்டில் அவர் சாப்பிடுவார், அங்கே தங்கிக்கிடுவார். வெளியூர்ல இருந்து வந்த மக்கள் தானே, அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க. இந்த அபு தர்தா என்ன செய்வார்னு கேட்டா, பொண்டாட்டி பிள்ளைகளை கவனிக்கிறது கிடையாது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது கிடையாது. பகல் வந்தா நோன்பு, ராத்திரி பூரா தொழுகை, இப்படியே போயிட்டு இருக்குது. இதை அந்த அம்மா முறையிடுறாங்க. உங்கள் சகோதரர் அபு தர்தா ஒரு மனைவி மக்கள்லாம் தேவையில்லை, சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாருன்னு முறையிடுறாங்க. அப்ப இந்த சல்மான் பார்சி என்ன செய்யறாருன்னா, ராத்திரி பூரா உட்காந்து வெயிட் பண்ணி இவர் வந்த உடனே கூப்பிட்டு வாயா சாப்பிடுவோங்கிறாரு. சாப்பிடுவோன்ன உடனே பகல்ல நான் நோம்பாளியா இருக்கிறேன் விட்டு இழுத்து சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சாப்பிட வச்சுடுறாரு. அதுக்கப்புறம் நைட் எந்திரிச்ச உடனே தொழுக ஆரம்பிக்கிறாரு. கையை பிடிச்சி இழுத்து படுபசாம தொழுவ போறேன் படுபசாமங்கிறாரு. இப்படியே திருப்பி திருப்பி தொழ போய் ஆளை படுக்க வச்சுடுறாரு. கடைசியா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இருக்கும் எழுப்பி விட்டு வா 2 பேரும் தொழுவோம் அப்படின்னு 2 பேரும் தொழுதுறாங்க. இவருக்கு ரொம்ப கோபம். என்ன கோபம்? பகல்ல நோன்பு வச்சு நிறைய முடிக்க வச்சுட்டாரு, ராத்திரில இரவு முழுசும் வணங்கிட்டு இருந்தோம், இந்த சல்மான் நம்மளை கெடுத்து விட்டாருன்னு சொல்லி ரசூல்லாட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்ப சல்மான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீ தொழுவுறங்கிற தொழலாம்ப்பா, இன்னலை ஐனிக்கு அலைக்க ஹக்கா, உன் கண்ணுக்கு செய்யற கடமைன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உன் உடம்புக்கு செய்யற கடமைன்னு ஒன்று இருக்குது, உன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்யற கடமைன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கடமையும் அவங்கவுங்களுக்கு செஞ்சிரு. அதுக்கப்புறம் இன்னரில் ரப்பிக்கு அலைக்க ஹக்கா, உன் இறைவனுக்கு செய்யற கடமை இருக்குதுன்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு. இதை சல்மானை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு அபூ தர்தா. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சதக சல்மான், சல்மான் சரியா தான் சொல்லி இருக்கிறாரு. இப்படி மூழ்கிறது இஸ்லாத்துல கிடையாது. ஒரே தொழுகை மூழ்கிடக்கூடாது, நோம்புன்னா மூழ்கிடக்கூடாது. கொஞ்சம் நோன்பு வைக்கலாம், கொஞ்சம் விடணும், கொஞ்ச நேரம் தொழுகலாம், கொஞ்ச நேரம் மனைவியோட சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் சேர்ந்து செய்யணுமே தவிர தொழுகையிலே மூழ்கிட்டேன்னு ஒருத்தன் போனான்னு சொன்னா அவன் நல்லவன் கிடையாது, அவன் ரசூலால் கண்டிக்கப்பட்டவன் இருக்குது. இப்ப இந்த மாதிரி 1000 ரக்காத் தொழுதாரு ஒருத்தர், 300 ரக்காத், அந்த கதை கூட அப்படி வருது. 100 பக்கத்துக்குள்ள இது மாதிரி இருக்குது. 41 மணி நேரம் வருதான். அப்ப 41 மணி நேரம் இல்ல, இப்ப 1000 ரக்காத் தொழுவதா 41 மணி நேரம் வேணுமா? அப்ப 41 மணி நேரமே இல்லைங்கும் போது 1000 ரக்காத் தொழுவது சாத்தியமா? வாயில அட்டிக்கிறது. எதுக்கு? பெரியார் சொல்லலாம் அப்படி இருந்தா ஒரு பில்டப் உண்டாகும் போது இந்த மனிதர்கள் மீது ஒரு இமேஜ் உண்டாகும், என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற மாதிரி உண்டாகும். அதற்காக செய்யற ஒரு சதி வேலை தான். இதுதான் தர்கா கட்டுறதுக்கெல்லாம் காரணம். அவர்கள் மீது ஒரு பில்டப் கொடுக்குற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி மறுமை நாளில் ஒரு மகசரில் இருக்கல, அதை பற்றி ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லிவிட்டாங்க, எந்த குறையும் வைக்கல. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, மகசரை எல்லாம் எழுப்பணும்னு நீண்ட கழுத்துடைய ஒரு மிருகத்தை எல்லாம் படைக்குவானோ. இது யார் சொன்னா? குரான்லையா? குரான்லையும் இல்லை, ஹதீஸும் இல்லை. சமர்கந்தி, ஷேக் சமர்கந்தி சொன்னானா? ஏமாண்டா அவன் சமர்கந்தி, ஷேக் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாராம், மறுமை இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க, இவன்லாம் ஷேக்கா, இவன் செய்தானா? என்ன சொல்றாங்க? மறுமை நாளில் எல்லாம் நின்ற உடனே ஒரு நீண்ட கழுத்துடைய ஒரு பிராணி எல்லாம் படைப்பானாம். அந்த பிராணி என்ன செய்யுமா, உலகத்துல யாரெல்லாம் பெருமை அடிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாம் பிடிச்சி நரகத்தில் போடுவான். எது? இந்த பிராணி அப்படி கவி கொண்டே நரகத்தில் போடுற வேலை அல்லாஹ்வுல ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டானா. அந்த பிராணி வருமா, யாரெல்லாம் பெருமை அடிக்கும் புடி தூக்கி கொண்டே போட்டுருமா. அடுத்து கொஞ்ச நேரம் சென்று இனிமே 2வது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு துன்பம் கொடுத்தவனை பிடிச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஆட்களையா பிடிச்சி நரகத்தில் போடுவான். அதுக்கடுத்து உருவப்படம் வரைஞ்சவனையா தேடுமா.
உருவப்படம் வரைஞ்சோம்னா தூக்கி போட்டுருமா. இது 3 முடிஞ்ச பிறகுதான் அல்லாஹ் விசாரணை ஆரம்பிப்பாளாம். மகசர்ல அல்லாஹ் விசாரிப்பான்ல, விசாரிச்சு தான் எல்லாமே தீர்ப்பு. நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதி அவன், மாலிக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதி. அவ்வளோ அற்புதமா நியாயமா இல்ல தீர்ப்பு அளிப்பான். மிருகம் தூக்கி கொண்டு போடுற மாதிரி வைக்க மாட்டான். அவனா இருந்தா கூட அவன் கையில் பேப்பரை கொடுத்து படிச்சு பாரு, செஞ்சியா, இப்படி விசாரிப்பான்ல. அல்லாஹ்வுடைய விசாரணை இப்படி இருக்குன்னு சொல்லும் போது இவன் என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு மிருகம் வருமா, 3 சாராரை பிடிச்சி அதுவாத்திக்கு நரகத்தில் போட்டுருமா. அவங்கெல்லாம் நரகத்துக்கு போன பிறகுதான் மீதி உள்ள ஆளுக்கு தான் விசாரணையா. இவங்கெல்லாம் விசாரணை இல்லாம நரகம். இது இந்த முடிவு அல்லாஹ் எடுக்க மாட்டானா, மிருகமே எடுத்துருமா. இப்படின்னு சொல்றானே, இவன் யாரு? இவன் கிறுக்கனா? இவன் யாரு? யூதனா? இவன் எதுக்கு இஸ்லாத்தை இப்படி கெடுக்கிறான்? குர்ஆன்ல இது இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல, மஹ்ஷர் மைதானம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சம்பவத்திலும் இது இல்ல. இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பறிக்கிற மாதிரியா இருக்குது, கேவலப்படுத்துற மாதிரியா இருக்குது. அல்லாஹ் எந்த ஒரு மனிதனை நான் கேட்கிறேன், தூக்கி அம்பிட்டு பேர் நரகத்தில் போட்டு அல்லாஹ் கேட்க முடியுமா? எதுக்கு அவன் வலது கையில தர்றான், இடது கையில எதுக்கு தர்றான், எதுக்கு சிப்பு மாட்டி வச்சிருக்கிறான், ஒவ்வொன்றையும் படிச்சு பாடுறாங்கிறான், எதுக்கு விசாரிக்கிறான்? அல்லாஹ் விசாரிக்காம எதுக்கு அம்பிட்டு பேரையும் போடலாம் நரகடே நரகக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். விசாரித்து மக்கள் மத்தியில் நிப்பாட்டி வச்சு நீ செஞ்ச ஈசா நபி வரைக்கும் கேட்பான். அப்படிப்பட்ட ஒரு இறை நீதிக்கு மாத்தமா 3 பேரை பிடிச்சி நரகத்தில் மிருகம் போட்டு அதுக்கப்புறம் தான் விசாரணை எல்லாம் ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி பக்கம் 42 எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கியாமத்து நாளுங்க ஒரு நீதிமன்றம் தானே. இவன் என்ன செய்யறாங்கன்னா 3 நாள்ல வாக்குறாங்க. கியாமத்து நாள்ல 3 நீதிமன்றம் அமைக்க 3 நீதிமன்றத்தில் 3 தெரியல. 3 விசாரணை. என்ன விசாரணை? முதல் நீதிமன்றம் குஃபரை பற்றி, யார் அல்லாஹ்வை மறுத்தானோ அவனை விசாரிக்கிறதுக்கு தனியா ஒரு தனி கோர்ட்டு போல இருக்கு, ஒரு கோர்ட்டு. அதுக்கப்புறம் 2வது நீதிமன்றம் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யறாங்கல்ல, ஏமாத்துறது, மோசடி, ஃப்ராடு, மனிதனுக்கு மனிதன், அதை விசாரிக்கிறது தனி கோர்ட்டான். 3வது அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை எல்லாம் செய்யாம இருப்பாங்க, அதுக்கு ஒரு கோர்ட்டு. 3 நீதிமன்றங்கள் அமைத்து 3 இடத்துல விசாரணை நடக்கும்ங்கிறாங்க. 3 நடக்குமா? 1 நடக்குமா? 3ல யாரு விசாரிப்பா? எல்லாத்தையும் அல்லாதான் விசாரிப்பான். எல்லாம் ஒரே நீதிமன்றத்தை வச்சு அவன் விசாரிப்பான். ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்து அவனை ஒருத்தனை அம்புடி செஞ்சு விசாரிக்கிறது, ஒருத்தனை இந்த 3 செஞ்சிருந்தா அங்கே செய்யற 3 கோர்ட்டு போயிட்டு வரணுமா என்னன்னு தெரியல. இது பக்கம் 39ல எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குங்க, யௌம யுக்ஷஃப் அன் சாக்கின், கெண்டைக்கால் திறக்கப்பட்டு சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நாளில் அவர்கள் யாரெல்லாம் உலகத்தில் சஜிதா செய்து கொண்டிருந்தார்களோ அவங்க சஜிதா செய்வார்கள், சஜிதா செய்யாமல் இருந்தவர்கள் அதை செய்ய முடியாது என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் 68 42வது வசனம். இந்த வசனத்தை போட்டுவிட்டு இந்த சாக்குன்னு வருதுல, கெண்டைக்கால், இந்த கெண்டைக்கால் அர்த்தம் இருக்கும்போது என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டா, சாக்கு என்று சொல்வது கியாமத்து நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் தோன்றும் ஒரு சிறப்பான ஒளி. அந்த ஒளியை பார்த்து அல்லாஹ் சஜிதா செய்ய சொல்லுவானா, அப்படி எழுதிக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய இறைவன் தன்னுடைய காலை மக்களுக்கு காட்டுவான், காலில் விழ சொல்வான். நம்ம யாரு காலையும் விழக்கூடாது, அல்லாஹ்வை மறுமையில பார்ப்போம். அப்ப அல்லாஹ் உத்தரவு போடுவான், என் காலில் விடுறான்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய காலில் நம்ம விழும். அல்லாஹ்ண்ட ஒண்ணுமுள்ள சூனியம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பதற்காக வேண்டி ரப்புக்க ஒல் மலக்கு சப்பன் சப்பா, பின்னாடி மலக்குகள் அணிவகுத்து அல்லாஹ் ஜம்முண்டு வருவான். எதுக்காக வருவான்? விசாரிப்பதற்காக வருவான். விசாரிப்பான், நம்ம அத்தனை பேரும் பார்ப்போம். அப்படி இருக்கிற ரசூலுல்லாஹ் விளக்கமும் சொல்றாங்க. அந்த ஆயத்துக்கு விளக்கமாக இறைவன், நம்முடைய இறைவன் தன்னுடைய காலை திறந்து காட்டி என்னுடைய காலில் விழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். யார் அல்லாஹ்வுக்கு உலகத்தில் சஜிதா செய்தார்களோ அவங்க தான் அந்த காலில் விழ முடியும். யார் சஜிதா செய்யாமல் இருந்தார்களோ அவங்களுக்கு விழ முடியாது. கண்டவங்க காலை விழுந்துடாதீங்க. இந்த நெத்திய ஒரு காலில் தான் வைக்க போறோம், அல்லாஹ்வுடைய காலில் மாத்திரம்தான் இந்த தலையை வைப்போம் என்று யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவங்க எல்லாம் விழுவார்கள் ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லிட்டாங்க. இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையும் புறக்கணிச்சிட்டு கால் கிடையாது, அவங்க ஒரு ஒளி அல்லாஹ் ஏற்படுத்துவான், அந்த ஒளியை பார்த்து சஜிதா செய்ய சொல்லுவான் விளக்கம் சொல்றானே. இது என்ன அப்பட்டமான அத்துமீறலா இல்லையா? இது பக்கம் 65ல இருக்கிறது. அதே மாதிரி சில பெரியார்கள் வணக்கம் தாறுமாற வணக்கம் பண்ணுவாங்க. இவ்வளவு இருக்கு பண்ணும்போது ஒரு நாள் அந்த வணக்கத்தை செய்யாம தூங்கிட்டாங்களாம். ஒவ்வொரு பெரியார் கனவுல பொம்பளை வந்துருவா. கனவுல தூங்குனா ஒரு அழகான பெண் வந்தாலாம், பச்சை பட்டு உடை உடைத்திருந்தாலாம், அவர் பார்க்கும்போது கவர்ச்சியா இருந்தாலாம். நான் உனக்காக படைக்கப்பட்டவள், என்னை இழந்துட்டியே, இன்னைக்கு இபாதத்து செய்யாம விட்டுட்டியேன்றாலாம்.
உடனே அந்த பெண்ணை அடைவதற்காக ஒழுங்கா வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படின்னு ஒவ்வொரு பெரியாருக்கும் இந்த பொம்பளை கதையை போட்டு விட்டாங்க. இவங்க வணங்குறதே மறுமையில் அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கு வேண்டி கிடையாது. இந்த பொம்பளை கனவுல வருவானாம், ஏய் நான் உனக்காக நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீயா என்னை விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பானாம். உடனே மறுபடியும் வணங்க ஆரம்பிச்சுடுவாராம். இப்படியாக ஒவ்வொரு பெரியாருடைய கனவுலையும் நம்மளோட கனவுல யாரும் வந்த மாதிரி தெரியல. அப்படி வந்தா கூட சைத்தான் தான் அது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் படி ஹதீஸ் படி தான் இபாதத்து செய்யணுமே தவிர கனவுல வந்து யாரை சொன்னதுக்கெல்லாம் இபாதத்து செய்ய முடியாது. இப்படியான கட்டுக்கதைகள் வந்து எக்கச்சக்கமாக எழுதி வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து அதாவது என்ன சொல்றாருன்னா, நீர் என்னை அடைய முயற்சி செய்வீராக, நான் உன்னை அடைய முயற்சி செய்கிறேன் என்றால் இனி இரவில் தூங்கக்கூடாது என்று முடிவு செய்து 40 ஆண்டுகள் இஷாவுக்கு செய்த ஒழுவை கொண்டு சுபகையும் தொழுதார். அவரு 40 வருஷமா இஷாவுக்கு ஒழு செய்வாராம் சுபுகு வரைக்கும். அப்ப குடும்ப வாழ்க்கை இல்லை, குசுகு போறது இல்லை, மழை ஜலம் கழிக்கிறது இல்லை, காற்று கூட பிரியறது இல்லை. 40 வருஷமா இஷாவுக்கு ஒழு செஞ்சார்னா அந்த ஒழு முடியாத வரைக்கும் சுபு வரைக்கும் ஓட்டுவாராம். ஒரு நாளைக்கு ஓட்டினா பரவாயில்லை, 40 நாளைக்கு கூட ஓட்ட முடியாது மனுஷனுக்கு. இந்த 40 வருஷத்துக்கு ஓட்டிருக்காரு. யாரு? இந்த பொம்பளை கனவுல பார்த்த உடனே ஆஹா இந்த பொம்பளை நம்ம இழந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இஷாவுக்கு செய்த ஒழுவை கொண்டு 40 ஆண்டுகள் சுபகையும் தொழுதார் என்று பக்கம் 73ல சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சையீது சாஹிப்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து ஒரு உழுவில் 12 நாள் தொழுவாராம். ஒருக்கா உழு செஞ்சிருவாருங்க, 12 நாளைக்கு மர உழு செய்ய மாட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? 12 நாளைக்கு கொண்டு போக மாட்டாரு. சிறுநீர் கழிச்ச மர உழு செய்யணும்ல, யூரின் போனா 12 நாளைக்கு கக்கூசு போக மாட்டாரு, 12 நாளைக்கு காத்து பிரியாது, 12 நாளைக்கு மனைவியோட சேர மாட்டாரு. அப்ப 12 நாளைக்கு ஒரு உழு செய்வாரு, 12 நாளைக்கு அப்படி கண்டினியூ பண்ணுவாராம். என்னடா இதுதான் இது மார்க்கமா? இதை சொல்ல ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? இயற்கை மார்க்கம் இது. 12 நாளைக்கு ஒருத்தனுக்கு ஏழுமா முதல்ல எவனால இது முடியுமா? 12 வருஷமா படுக்கையில் படுக்க மாட்டானாம். 12 வருஷமா படுத்ததே இல்லையா அந்த ஆளு அப்படின்னு சொல்லி சாப்பிடவே மாட்டானா பல நாள். இது பக்கம் 77 எழுதி வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி வந்து நிறைய ஒரு கட்டுக்கதைகளை ஒரு ரக்காத்துல முழு குரானை ஒருத்தர் ஒரு ரக்காத்துல முழு குரான். ஒரு பெரியார் இருந்தானா சயீத் பின் ஜுபைர். அவர் என்ன செய்வாரா, ஒரே ஒரு ரக்காத்தானா முழு குரானை ஓதி முடிச்சிருவாராம். முழு குரானை எப்படி ஒரு ரக்காத்துல ஓத முடியும்? ஒரு குரானை ஒரு ராத்திரியில் ஓத முடியுமா? 30 நாளைக்கு ஓதுறாங்க, அது படபடன்னு ஓதவே முடிய மாட்டேங்குது. 30 நாள் ரமணால ஓதுறாங்கல்ல, அந்த எக்ஸ்பிரஸா வந்து முழுங்கி ஓதுனா கூட முடிய மாட்டேங்குது. இவன் ஒரு ரக்காத்துல ஒரு குரானை ஓதி விடுவார்கள். இப்படிலாம் இது வச்சுக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு ஓய்சல் கர்ணின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் சஜிதாவுல சமயத்தில் போவாராம், சுபு வரைக்கும் சஜிதாவில் இருந்துருவாராம், மீதெல்லாம் கிடையாது. ருக்குல குனிவாராம், அப்படியே ருக்குவே இருந்துருவாராம். இப்ப ருக்கு போனார்னு சொன்னா 8 மணி 9 மணி 10 மணி 11 12 மணி சுபுக்கு காம சொல்ற வரைக்கும் ருக்குல இருப்பாராம். அப்புறம் மீதில் எப்ப சொல்லுவான்னு தெரியல. அப்ப ருக்குலே கடந்து விட்டா கிற்கம் தான் கிடப்பான், சஜிதாவில் கிடப்பாரு. எப்படி முடியும் இது? அவ்வளவு நேரத்துக்கு கூட நம்ம சாத்தியமா ஒரு மனுஷனுக்கு 8 மணி நேரம் குடிஞ்சே இருக்க முடியுமா? 8 மணி நேரம் சஜிதாவில் இருக்கு. எதுவுமே சாத்தியமற்ற விஷயங்கள்லாம் என்ன செய்யறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. தப்லீக் தாலீம் 100 பக்கத்தை படிங்க, அந்த பக்கத்தை வேணா குறிச்சிக்கிறேன். பக்கம் 79, பக்கம் 80, பக்கம் 81, பக்கம் 102, பக்கம் 103, 106, 105, 106 வரைக்கும் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் 15, 17, 23, 28, 52, 42, 45, 39, 46 இதுல ஒவ்வொன்றும் எழுதி வச்சுக்கிற கதையை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் பெரியார் புராணம். அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு. அது மாதிரி கபூர்ல உள்ளதெல்லாம் மணிபரிசு கீழே விழுந்துருச்சான். தோண்டி பார்த்தா அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கபூர்ல உள்ளது யாரும் அறிய முடியாதுங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபூர்ல வேதனை செய்யப்பட்டா கூட மனிதனையும் ஜின்களையும் தவிர மற்ற உயிரினங்களுக்கு கேட்க மனிதனுக்கு அறிய முடியான்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இவன் கபூருக்குள்ள வேதனை செய்யலாம் நுழைஞ்சு பார்த்துருக்காங்க. சுரண்டி பார்த்தா உள்ள தீ எரிஞ்சிச்சான் ஒரு ஆளுக்கு. இப்படியெல்லாம் கதைகளை சொல்லி குர்ஆனை அப்புறப்படுத்தி பெரியார்களை மதிக்க செஞ்சு இந்த மாதிரியான புழுகு மூட்டைகளுடைய ஒரு தொகுப்பாக இந்த புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு நம்ம இதுக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. எதுக்கு போகக்கூடாது? அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது. தப்லீக்கில் போகக்கூடாதா, தௌஹீத் ஜமாத்து போகக்கூடாதா? உன்னுடைய எந்த ஒரு கொள்கையாவது இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கா? இப்ப தனி மனிதனை கடவுளாக்கி ஹஜரத் மௌலானாக்குறது, இவங்க இந்த கோலத்தை பார்த்தீங்களா? முதல்ல இஸ்லாத்தில் இந்த கோலம் இருக்கும். அஜர்த்து மாதிரி இந்த வேஷம் போட்டுருந்தாங்க முன்னாடி. இவங்க படிக்காம மௌலானா அவர் இப்படி கூட போட்டுறாங்க. தப்லீக்கில் 40 நாள் போயிட்டு வந்தா முழங்காலு கீழே சிப்பா பெரிய இப்படி தாடி தலைப்பவர் சுத்திக்கிறாங்க. இந்த ஒரு வேஷம் போட்டு ஏமாத்துறதுக்காகத்தான் இந்த தப்லீக் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தப்லீக்ங்கிற அந்த சித்தாந்தத்தில் போய் இதை படித்தீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உட்கார்ந்துக்கிட்டு இட்டு கட்டின குற்றம், மார்க்கத்தில் பொய் சொன்ன குற்றம்,
மகசர் மைதானத்தை கிண்டல் பண்ற குற்றம், மிருகங்களை எல்லாம் அல்லாவாக்கி தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு குற்றம், இப்படி ஏராளமான குற்றத்துக்கு தான் உங்களை அழைக்கிறாங்க. தொழுகைக்கு அழைக்கிறோன்னு கூட்டி கொண்டு போய் தப்பான மூளை செலவை செய்து மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக்கி விடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா நன்மை ஏவு தீமையை தடுக்கணுமாங்க. ஒரு தீமையை தடுத்து பார்த்துருக்கிறீங்களா? நன்மை ஏவு தீமையை தடுத்து ஆயத்தை காட்டுவாங்க, ஒரு வரதட்சணையை தடுக்க மாட்டாங்க, ஒரு வட்டியை பற்றி பேச மாட்டாங்க, எந்த தப்பையும் கண்டிக்க மாட்டார்கள். துளைக்கு வந்து என்ன பசங்க நாங்கள் சொல்ற கட்டுக்கதை கேட்டுப்போம். இந்த ஒரு கதை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தப்லீகை பற்றி நம்ம உங்க மாவட்டத்தில் இவர்கள் கூடுதலாக எதிர்க்கிற காரணத்தினால் இவங்களை லேசாக உங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறோம். எல்லாமே அடிப்படை என்னன்னு கேட்டால் நபி வழியை பின்பற்றாத காரணம். நபி வழி பின்பற்றினா இது படிக்கும் போதே இதுக்கு எந்த ஹதீஸும் கேட்டுக்க மாட்டானா? இந்த நான் சொன்ன இந்த கதையெல்லாம் படிக்கும் போதே இது எந்த ஆயத்தில் இருக்குது கேட்டிருப்பான், எந்த ஹதீஸில் இருக்குன்னு கேட்டிருப்பான். நபி வழி இல்லை எவன் சொன்னாலும் கேட்போம், பெரியார்னு போட்டுக்கிட்டா போதும். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் தப்லீகில் இருக்கும்போதே உங்களுக்கு ஒரே ஒரு சொல்லி முடிச்சுக்கிறோம். இந்த பாலக்கோடுக்கு வந்துட்டோம், ஜமாத் வந்துட்டோம்ல, பாலக்கோடில் தப்லீக் ஜமாத் வந்துடுவோம். பாலக்கோடை முடிச்சுட்டு தருமபுரிக்கு போவோமா, தருமபுரியில் போய் பாலக்காட்டில் நடந்தால் போய் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? பாலக்கோட்டில் நாங்கள் போயிருக்கும் பொழுது நாங்கள் தொழுகை நேரம் வந்து விட்டது, தக்பீர் கட்டிவிட்டோம், பஸ் இழுத்து விட்டார்கள், ஸ்டார்ட் பண்ணால் பஸ் நகரவில்லை, தொழுது முடிக்கிற வரைக்கும் என்னென்னமோ டிரைவர் பண்ணி பார்த்தான், முடியவில்லை, சலாம் கொடுத்த பிறகு நாங்கள் பஸ்ஸில் உட்கார்ந்த பிறகுதான் அந்த பஸ் புறப்பட்டது. வாங்க நமக்கு திக்குன்னு இருக்கும், நம்மளும் தானே பாலக்கோட்டில் இருந்தோம், இப்படி நடக்கவே இல்லையே, துணிஞ்சு போய் சொல்றானே. தர்மபுரியிலேருந்து கிருஷ்ணகிரிக்கு போனா தர்மபுரியில் நடந்தா கிருஷ்ணகிரி போய் சொல்லுவாங்க. நாங்கள் அமெரிக்காவில் தப்லீகில் போயிருக்கும் பொழுது 60 பேர் இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு வர்ற அஜெண்டா உன்ட்ட இருக்கா? காபிருக்கு இஸ்லாத்து நீ சொல்றியா? நீ போய் இந்த மாதிரி கடை வச்சுக்கிறவன், நான் போய் தொழுகை கூப்பிட்றோம், இழுத்துட்டு போறேன், ஏழிச்சிடலாம். போய் தப்லீகை பார்த்துன்னு வச்சாங்களாம், 70,000 பள்ளிவாசல் பூட்டி கிடந்த பள்ளிவாசல் திறந்துட்டாங்களாம். போய் அது மாதிரி காபிர்கள் அமெரிக்காவில் 50,000 பேர் வந்தார்கள், ரஷ்யாவில் 100 பேர் வந்தார்கள். எங்களுடைய ஜமாத்து ஒரு எங்களுடைய போயிருக்கும் பொழுது இப்படி விடுவாங்க. அம்புட்டும் போய் எப்படி கிறிஸ்தவர்கள் வந்து பொய் சொல்லி மார்க்கத்தை பரப்பலாம் என்று சொல்லுகிறார்களோ, குருடன் பார்க்குறான் செவிடன் கேட்குறான்னு சொல்லுவாங்கல்ல, செட்டப் பண்ணி ஆட்களை கொண்டாந்து வச்சு குருடனை பார்க்க வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அடிப்படையில்